So hello Justies, welcome back to Just Med Mission 26. இன்னைக்கு நம்ம பயாலஜில இன்னொரு புது யூனிட் ஸ்டார்ட் பண்ண போறோம். I've already told one of my favorite unit, human physiology அப்படிங்கக்கூடிய யூனிட்டை ஸ்டார்ட் பண்ண போறோம். ஓகேவா? ஓகே. ஸோ இந்த யூனிட்ல ஆல்ரெடி நம்ம டிஸ்கஸ் பண்ணிட்டோம் லாஸ்ட் லெக்சர்ல. இருந்தாலும் ஒரு இன்ட்ரோ மாதிரி கொடுத்துட்றேன். ஹியூமன்ஸ்ல நடக்கக்கூடிய அந்த ஃபங்க்ஷன்ஸ், அதை தான் பிசியாலஜிக்கல் ஃபங்க்ஷன்ஸ் சொல்லுவோம். ஓகேவா? அந்தந்த ஃபங்க்ஷன்ஸ் வந்து ஒவ்வொரு சிஸ்டமா பிரிச்சு அது என்னென்ன ஆர்கன்ஸ் இருக்கு, எங்கெங்க இருக்கு, அதோடைய அனாட்டாமி, தென் அதோட ஃபங்க்ஷன், அதோட பிசியாலஜி, இந்த ரெண்டு தான் மெயினா பார்க்க போறோம். ஓகேவா? ஓகே. அண்ட் இன்னைக்கு இந்த யூனிட்ல நம்ம ஃபர்ஸ்டா பார்க்க போற சாப்டர் பிரீத்திங் அண்ட் எக்ஸ்சேஞ்ச் ஆஃப் கேசஸ். பிரீத்திங் அண்ட் எக்ஸ்சேஞ்ச் ஆஃப் கேசஸ் பேர்ல இருக்கிற மாதிரி இதுல நம்ம பிரீத்திங்னா என்ன, ஒவ்வொரு ஆர்கானிசம்ஸ் ஏதாவது வேற வேற மோட் ஆஃப் பிரீத்திங் இருக்கு, அது என்னென்ன அப்படின்னு சொல்லி லைட்டா பார்த்துட்டு, பிரீத்திங்க்கு நம்ம மெயினா யூஸ் பண்றது என்னது, நம்மளுடைய லங்ஸ். ஸோ லங்ஸை பத்தி பார்ப்போம். அண்ட் இதுல எக்ஸ்சேஞ்ச் ஆஃப் கேசஸ், எப்படி நம்மளுடைய லங்ஸ்ல இருந்து பிளட்டுக்கு வந்து கேசஸ் எப்படி எக்ஸ்சேஞ்ச் ஆகுது. ஓகேவா? இதுல என்னென்ன அஃபெக்டிங் ஃபேக்டர்ஸ் இருக்கு. ஓகே, இதுல வந்து எப்படி நம்மளுடைய பிரெயின் வந்து கண்ட்ரோல் பண்ணுது, இது எல்லாமே இந்த சாப்டர்ல பார்ப்போம். ஓகேவா? ஓகே. இந்த லெக்சர்ல பர்டிகுலர்லி இன் திஸ் லெக்சர் நம்ம வந்து எது வரைக்கும் பார்ப்போம் அப்படின்னா, எக்ஸ்சேஞ்ச் ஆஃப் கேஸ் வரைக்கும் தான் பார்ப்போம். ப்ரோ அப்ப அதுக்கப்புறமா இருக்குன்னா, எஸ், டிரான்ஸ்போர்ட் ஆஃப் கேசஸ் இருக்காது. நம்ம இதுல லங்ஸுக்குள்ள எப்படி காத்து வருது, ஏர் வருது, அங்கிருந்து எப்படி அது பிளட் ஃப்ளோக்குள்ள கலக்குது, அது எப்படி பிளட் ஃப்ளோக்குள்ள ஏர் வந்து உள்ள போகுது, அது வரைக்கும் தான் இன்னைக்கு பார்ப்போம். அந்த பிளட் ஃப்ளோல இருந்து எப்படி மிச்ச மிச்ச டிஷ்யூஸ்க்கு போகுது, அதுல வந்து என்னென்ன ஃபேக்டர்ஸ் இருக்கு. ஓகேவா? இதுல வந்து ஹார்மோன்ஸ் என்னென்ன ரெகுலேட் பண்ணுது, இதுல எந்தெந்த இது வந்து எப்படி எப்படி டிரான்ஸ்போர்ட் ஆகும், ஆக்சிஜன் என்ன ஃபார்ம்ல டிரான்ஸ்போர்ட் ஆகும், கார்பன் டை ஆக்சைடு என்ன ஃபார்ம்ல டிரான்ஸ்போர்ட் ஆகும், இதெல்லாம் நெக்ஸ்ட் லெக்சர்ல பார்ப்போம். ஓகேவா? ஓகே. ஸோ இன்னைக்கு வீடியோவை ஸ்டார்ட் பண்றதுக்கு முன்னாடி நான் எப்பவுமே உங்கள்கிட்ட கேட்குற மாதிரி தான், ப்ளீஸ் லைக் டு அவர் வீடியோஸ், சப்ஸ்கிரைப் டு அவர் சேனல் அண்ட் ஷேர் இட் வித் யுவர் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ அது எங்களுக்கு ஒரு மோட்டிவேஷனா இருக்கும், உங்களுக்கு இன்னும் புதுசா எனர்ஜெட்டிக்கா எக்ஸைட்டிங் ஏதாவது கொண்டு வரணும்னு தோணும். ஹோப் யூ கேஸ் வில் டு தட். அண்ட் உங்களுக்கு எந்த ஒரு டவுட் இருந்தாலும் சரி, கொஸ்டின் இருந்தாலும் சரி, ஃபீட்பேக் இருந்தாலும் சரி, கமெண்ட் செக்ஷன்ல போடுங்க. கண்டிப்பா நாங்க அதுக்கு ரிப்ளை பண்ணுவோம். ஓகேவா? எப்போ பாக்குறோமோ கண்டிப்பா அப்ப ரிப்ளை பண்ணுவோம். ஓகே ஓகே. ஸோ சாப்டர்க்குள்ள போயிடலாமா? எப்பவுமே புது யூனிட் ஸ்டார்ட் பண்ணும்போது அந்த யூனிட்டோட பிகினிங்ல அந்த சயின்டிஸ்ட் அவங்க எல்லாம் ரீட் பண்ணிட்டு தான் ஸ்டார்ட் பண்ணணும். கரெக்டா? ஸோ அங்க போயிரும். ஹியூமன் பிசியாலஜி, இது நல்லா இருக்கும். இந்த யூனிட்ல உங்களுக்கு லாஸ்ட்ல வந்து என்ன காட்டுறேன், வெயிட் பண்ணுங்க. இந்த டெஃபிஷியன்சி ஆர் டிஃபெக்ட்ஸ் சொல்லி கொடுத்துருந்தேன். டிசார்டர்ஸ் இருக்கா, ஆஸ்துமானா என்ன, எம்ஃபைசுமானா, அதுக்கு வந்து இதோட கொடுத்துருப்பாங்க, சிம்டம்ஸோட கொடுத்துருப்பாங்க. ஆக்குபேஷனல் ரெஸ்பிரேட்டரி டிசார்டர் என்ன நடக்கும் அண்ட் அதோட சிம்டம்ஸ் என்ன, அந்த மாதிரிலாம் கொடுத்துருப்பாங்க. ஓகேவா? படிக்கும்போது செம்மையா இருக்கும். ஓகே, இந்த மாதிரி சிம்டம் கேட்டா இது இதுனா அது அப்படிங்கிற மாதிரி உங்களுக்கு நீங்க படிக்கும்போது நல்லா உங்களுக்கு புரியுங்க. இது செம்ம இன்ட்ரெஸ்டிங்கா அப்படியே நீங்க இந்த யூனிட்டை படிக்கும் போதே வந்து ஒரு டாக்டர் ஃபீல் இப்பவுமே கிடைச்ச மாதிரி இருக்கும் உங்களுக்கு. வாங்க ரீட் பண்ண ஆரம்பிப்போம். தி ரெடக்ஷனிஸ்ட் அப்ரோச், அதாவது நம்மளோட பிசியோகெமிக்கல் அப்ரோச் டு ஸ்டடி லைஃப் ஃபார்ம்ஸ் ரிசல்டட் இன் இன்க்ரீசிங் தி யூஸ் ஆஃப் பிசியோகெமிக்கல் கான்செப்ட்ஸ் அண்ட் டெக்னிக்ஸ். அந்த கான்செப்ட்ல ரொம்ப இன்க்ரீஸ்டா யூஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டோம். மெஜாரிட்டி ஆஃப் தீஸ் நம்ம எதுக்கு யூஸ் பண்ணோம், employed either surviving tissue models or straight away self free systems. அதாவது சர்வைவ் ஆகக்கூடிய டிஷ்யூ மாடல்லையோ இல்ல செல் இல்லாம இருக்கக்கூடிய செல்லோட ஃபங்க்ஷன் நடக்கக்கூடிய அந்த மாதிரி செல் ஃப்ரீ சிஸ்டம்ஸ்ல நம்ம இதெல்லாம் யூஸ் பண்ண ஆரம்பிச்சோம். இதுல வந்து நல்ல an explosion of knowledge resulted in molecular biology. இதுல நிறைய நாலேஜ் வர நம்ம வந்து மாலிகுல்ஸ் லெவல்ல பயாலஜி வந்து பார்க்க ஆரம்பிச்சோம். ஓகேவா? explosion of knowledge resulted in molecular biology. Molecular biology became almost synonymous with biochemistry and biophysics. ஓகேவா? மேபி இதுல இருந்து உங்களுக்கு क्वेश्चन வரலாம். molecular physiology became almost synonymous with biochemistry and biophysics. ஓகேவா? molecular physiology became almost synonymous with dash and dash அப்படின்னு கூட கேட்கலாம். ஓகேவா? okay, it became synonymous with biochemistry and biophysics. okay, however it is now being increasingly realized that a purely organismic, அதாவது பியூரா நீ ஒரு ஆர்கானிசமா படிச்சாலும் சரி, ஆர்எல்ஸ் நீ பியூரா நான் ரிடக்ஷனிஸ்ட் நான் மாலிகுலர் லெவல்ல மட்டும் தான் படிப்பேன்னு படிச்சாலும் சரி, இது ரெண்டுமே உனக்கு வந்து கம்ப்ளீட்டா உனக்கு வந்து ரிவீல் பண்ணாது. ஓகேவா? பட் இந்த ரெண்டுத்தையும் சேர்த்து நீ பார்க்கும்போது தான் யூ வில் ரிவீல் மெனி திங்ஸ். ஓகேவா? நாட் அ பியூர்லி ரிடக்ஷனிஸ்ட் வுட் ரிவீல், நீ ரெண்டுத்துல பியூர் ஆர்கானிசமிக்கா பண்ணாலும் சரி இல்ல பியூர் மாலிகுலர் லெவல்ல பண்ணாலும் சரி, வுட் ரிவீல் தி ட்ரூத் அபவுட் இது ஆர் லிவிங் ஆர்கானிசம்ஸ். ஓகேவா? அதுவும் ரிவீல் பண்ணாது, இதுவும் ரிவீல் பண்ணாது, ரெண்டுத்தையும் சேர்த்து போகணும். சிஸ்டம்ஸ் பயாலஜி மேக்ஸ் us believe that all living phenomena are emergent properties
டியூ டு இன்டராக்ஷன் அமாங் காம்பனன்ட்ஸ் ஆஃப் தி சிஸ்டம் அண்டர் ஸ்டடி. அதாவது நம்ம ஆல்ரெடி பார்த்திருக்கோம், ஒரு டிஷ்யூ எல்லாம் சேர்ந்து செல்ஸ் எல்லாம் சேர்ந்து ஒரு டிஷ்யூவை ஃபார்ம் பண்ணி காமன் ஃபங்க்ஷன் பண்ணுது. அப்போ அந்த செல்லையே இது இந்த ஃபங்க்ஷன் தான் பண்ணணும்னு ஏதாவது டீகோடிங், அதாவது கோடிங் ஏதாவது இருக்குமா என்ன? கிடையாது. அதுல எந்த ஒரு கோடிங்கும் இருக்காது. அந்த செல்ஸ் எல்லாம் டிஷ்யூவா மாறும்போது செல் டு செல் இன்டராக்ஷன் மூலமா உருவானதுதான் அந்த டிஷ்யூவோட ஃபங்க்ஷன். புரியுதா? அந்த டிஷ்யூஸோட செல்ல பர்டிகுலரா நீ இந்த ஃபங்க்ஷன் தான் பண்ணணும்னு யாரும் எழுதி வச்சிருக்க மாட்டாங்க. ஓகேவா? அதோட ஜெனட்டிக் கோட்லயும் இருக்காது. அது எங்களோட இன்டராக்ஷன் மூலமா உருவாகிறது தான் அந்த காமன் ஃபங்க்ஷன். ஓகேவா? ஓகே. ரெகுலேட்டரி நெட்வொர்க் ஆஃப் மாலிகுல்ஸ், சுப்ராமாலிகுலர் அசம்பிளிஸ், இதெல்லாம் வந்து ரெகுலேட்டரி நெட்வொர்க்ஸ் இருக்கு. ஈச் கிரியேட் எமர்ஜென்ட் ப்ராப்பர்ட்டிஸ். இது ஒவ்வொன்றுக்கும் ஒவ்வொரு ப்ராப்பர்ட்டி இருக்கு. ஓகேவா? இன் தி சாப்டர்ஸ், அதாவது இந்த யூனிட்ல கூடிய சாப்டர்ஸ் நம்ம என்னென்ன படிப்போம்? மேஜரான ஹியூமன் பிசியாலஜிக்கல் ப்ராசஸஸ் லைக் எதெல்லாம்? ஃபர்ஸ்ட் பிரீதிங் அண்ட் எக்ஸ்சேஞ்ச் ஆஃப் கேசஸ் பார்ப்போம். அடுத்து பிளட் ஃப்ளூயிட்ஸ் அண்ட் சர்க்குலேஷன். இதுக்கு முன்னாடி நம்ம வந்து இது பார்ப்போம், எக்ஸ்கிரீஷன் பார்ப்போம். ஓகேவா? அடுத்து லோகோமோஷன் அண்ட் மூவ்மெண்ட், அதாவது நம்மளுடைய இந்த ஸ்கெலிட்டல் சிஸ்டம் அதெல்லாம் பார்க்கறது. அதுக்கடுத்து நம்மளுடைய லாஸ்ட் 2 சாப்டர்ஸ் எடுத்தோம்னு வச்சுக்கோங்களேன். தி லாஸ்ட் 2 சாப்டர்ஸ் பாயிண்ட் டு கோஆர்டினேஷன் அண்ட் ரெகுலேஷன் ஆஃப் பாடி ஈவென்ட்ஸ், அதாவது நாட் ஆர்கானிசமிக் லெவல். இதெல்லாம் நம்ம வந்து எதுல பாக்குறோம்? செல்லுலர் அண்ட் மாலிகுலர் டேர்ம்ஸ்ல பாக்குறோம். ஓகேவா? இது இப்ப முதல்ல இருக்கக்கூடிய இந்த சாப்டர்ஸ் நம்மளுடைய நியூரல் கண்ட்ரோல் அண்ட் கோஆர்டினேஷன் அண்ட் கெமிக்கல் கண்ட்ரோல் அண்ட் இன்டகிரேஷன், இந்த 2 சாப்டரையும் நம்ம என்னது ஒரு ஆர்கானிசமிக் லெவல்ல பாக்குறோம். ஓகேவா? ஓகே. சோ இதுல கொடுத்திருக்க சயின்டிஸ்ட் யார் அப்படின்னு கேட்டீங்கன்னா அல்போன்சோ கார்டி. நம்ம காதுல வந்து ஆர்கன் ஆஃப், உங்களுக்கு வந்து இப்போ இருக்காது, நாங்க 11th படிக்கும் போது இருந்த சிலபஸ்ல வந்து நியூரல் கண்ட்ரோல் அண்ட் கோஆர்டினேஷன்ல பின்னாடி வந்து ஐ அண்ட் இயர் அப்படின்னு சொல்லி 2 ஆர்கனை பத்தி டீடைல்டா பேசியிருப்பாங்க. இப்போ வந்து அது அவுட் ஆஃப் போர்ஷன், ஐ மீன் டெலிட் பண்ணிட்டாங்க. பட் அப்போ அந்த இயர்ல ஆர்கன் ஆஃப் கார்டி அப்படின்னு சொல்லி ஒரு பார்ட் இருக்கும். ஓகேவா? அது இவரை வந்து ஹானர் பண்ற விதமா தான் அந்த ஆர்கன் ஆஃப் கார்டி அப்படிங்கறத வச்சிருக்காங்க பேர். ஓகேவா? இவருடைய பேர் கார்டிங்கிற பேர் வச்சுதான் அது ஆர்கன் ஆஃப் கார்டி அப்படின்னு வச்சிருக்காங்க. இவர் ஒரு இட்டாலியன் ஆனட்டாமிஸ்ட், அதாவது ஆனட்டாமியை பத்தி படிக்கிறவரு. ஓகேவா? ஆனட்டாமினா ஒண்ணும் இல்ல, டு கட், ஆனட்டோம் அப்படின்னா டு கட் அப்படின்னு அர்த்தம். சரியா? உனக்கு கட் பண்ணி உள்ள என்னென்ன இருக்கு, டைசெக்ட் பண்ணி உள்ள என்னென்ன இருக்குன்னு பாக்குறதா ஆனட்டாமி. ஓகே. கார்டி began his scientific career studying the cardiovascular system of reptiles. ஓகேவா? இவர் எதை பத்தி படிச்சாரு? cardiovascular system of reptiles பத்தி தான் படிச்சிட்டு இருந்தாரு. அதுக்கப்புறம் தான் his attention to, அவரோட அட்டென்ஷன் எதுக்கு டர்ன் ஆச்சு? மமேலியன் ஆடிட்டரி சிஸ்டம், அதாவது மேமல்ஸோடைய கேட்கும் அந்த சிஸ்டம் இருக்குல்ல, இயர் சிஸ்டம், அந்த ஹியரிங் சிஸ்டம் பக்கம் இவருடைய அட்டென்ஷன் திரும்பிச்சு. In 1851 he published a paper describing a structure located on the basilar membrane of cochlea containing hair cells that convert sound vibrations into nerve impulses. அதாவது நம்மளுடைய காக்லியா அப்படின்னு சொல்லி உள்ள ஒரு இது இருக்கும். சரியா? அதுல ஹேர் செல்ஸ் இருக்கும். அதோடைய பேசிலர் மெம்பரேன்ல ஒரு ஸ்ட்ரக்சர் இருக்கு. அதுதான் நம்மளுடைய என்ன பண்ணுது, நம்மளுடைய வைப்ரேஷன்ஸ் இருக்குல்ல, சவுண்ட் வைப்ரேஷன்ஸ். சவுண்ட் உனக்கு வைப்ரேஷனா வேவா தான் டிராவல் ஆகி வரும். அதுதான் நர்வ் இம்பல்ஸா உனக்கு நர்வ் இதுவா கன்வெர்ட் பண்ணுது. ஓகேவா? அதைத்தான் நம்ம ஆர்கன் ஆஃப் கார்டின்னு சொல்றோம். ஓகேவா? மேபி இதுல இருந்து கொஸ்டின் வந்தாலும் வரலாம். உங்களுக்கு வந்து இயர் வேணா அவுட் ஆஃப் கொஸ்டின் இருக்கலாம், பட் இது இன்னும் உங்க புக்ல தான் இருக்கு. சோ இதுல இருந்து நான் கேட்டேன் அப்படின்னு சொல்லிடலாம். ஓகேவா? சோ திஸ் இஸ் ஆல்சோ இம்பார்ட்டன்ட், நல்லா படிச்சுங்க. He died in 1888. ஆல்மோஸ்ட் ஒரு 66 வருஷம் வாழ்ந்திருக்காரு. ஓகேவா? ஓகே. சோ இப்போ அந்த இன்ட்ரோ பார்ட்டை மட்டும் ரீட் பண்ணிடலாம். ஓகேவா? As you have read earlier, oxygen is utilized by organisms to indirectly break down simple molecules like glucose, amino acid, fatty acids, etc. அதான் நமக்கு ரெஸ்பிரேஷன்ல இன்டைரக்டா யூஸ் ஆகுது அப்படின்றாங்க. இன்டைரக்டானா எப்படி? நம்மளுடைய ரெஸ்பிரேஷன்ல ஃபைனலா இடிஎஸ்ல தான் அது தேவை. கரெக்டா? நடுவுல எங்கேயுமே தேவைப்படல. சோ அதான் இன்டைரக்ட்ன்றாங்க. To derive energy to perform various activities. Carbon dioxide which is harmful is also released. கரெக்டா? நம்மளுக்கு மீதியா வெளியே வர கார்பன் டை ஆக்சைடு நம்மளுக்கு வெளியே ரிலீஸ் ஆகும். It is therefore evident that O2 has to be continuously provided to the cells and CO2 produced by cells to be released out. அதாவது இதுல நம்மளுக்கு என்ன தெரிய வருது? O2 நம்மளுக்கு கண்டினியூஸா சப்ளை ஆயிட்டே இருக்கணும், CO2 வந்து கண்டினியூஸா ரிமூவ் பண்ணிட்டே இருக்கணும். கரெக்டா? ஆமா ப்ரோ. This process of exchange of O2 from the atmosphere with CO2 produced by the cells is called breathing. ஓகேவா? இதத்தான் நம்ம என்ன சொல்றோம்? process of exchange of O2 from atmosphere with CO2 produced in the cells is called breathing. உள்ள இருந்து CO2 எடுத்துட்டு வெளியே இருக்கக்கூடிய O2 உள்ள கொடுக்குறேன். இதுதான் நம்மளுடைய பிரீத்திங் அப்படிங்கக்கூடிய ப்ராசஸ். ஓகேவா? இது காமனா ரெஸ்பிரேஷன் சொன்னாலும் செல்லுலார் ரெஸ்பிரேஷன் அப்படிங்கிறப்போ அதோட அர்த்தமே வேற. சரியா? ஓகே. பிரீத்திங்ல 2 காமன் என்னது? பிரீத் இன் இன்ஸ்பிரேஷன்,
பிரீத் அவுட் எக்ஸ்பிரேஷன். ஓகேவா, உள்ள எடுக்கிறது இன்ஸ்பிரேஷன், வெளியே விடுறது எக்ஸ்பிரேஷன். ஓகேவா, ஓகே. Place your hands on your chest. You can feel the chest moving up and down. Yes, இது நம்மளுக்கே தெரியும். பிரீத் இன் பண்ணும்போது செஸ்ட் மேல வரும், பிரீத் அவுட் பண்ணும்போது செஸ்ட் கீழே போகும். கரெக்டா? You know that it is due to breathing. How do we breathe? The respiratory organs and the mechanism of breathing are described in this chapter. இந்த சாப்டர்ல அதை தான் படிக்க போறோம். ஓகே, வாங்க நம்மளோட நோட்ஸ் எழுதுவோம். நம்மளுடைய பிளான் growth and development சாப்டர்ல மக்கப் பண்ற விஷயம், அதனாலதான் ஃபுல் என்சிஆர்டி ரீட் பண்ணும். பட் இந்த சாப்டர் அப்படி இல்ல, புரிஞ்சுக்கிறதுக்கு நிறைய விஷயங்கள் இருக்கு. ஓகேவா, ஒரு இன்ட்ரெஸ்டிங் சாப்டர். சோ இதுக்கு நம்ம நோட்ஸ் எழுதலாம். ஓகே, ஃபர்ஸ்ட் நம்மளுக்கு பிரீத்திங் அண்ட் எக்ஸ்சேஞ்ச்னா இப்ப என்னன்னு தெரிஞ்சிருச்சு. ஓகேவா, இப்போ அதுக்கு யூஸ் பண்ற ஆர்கன்ஸ் ஆர் மோட் ஆஃப் பிரீத்திங் என்னது? நம்ம மோட் ஆஃப் பிரீத்திங் என்னது? நம்மளுக்கு லங்ஸ் ஓகே, பல்மனரி பிரீத்திங். ஓகேவா, சோ நம்ம ஹியூமன்ஸ்க்கு எடுத்தோம்னா இட் இஸ் பல்மனரி பிரீத்திங். கரெக்டா, பல்மனரி. சரி, இதே இது நம்ம மிச்ச ஆர்கானிசம்ஸ்க்கு எடுத்தோம் அப்படின்னா என்ன வரும்? அதத்தான் இப்ப ஒண்ணு ஒண்ணா பார்க்க போறோம். ஓகேவா, முதல்ல அக்வாட்டிக். சரி, ஒரு நிமிஷம், சேஞ்ச் ஸ்டைல். அக்வாட்டிக் ஆர்கானிசம்ஸ் எடுத்தோம்னு வச்சுக்கோங்க. அக்வாட்டிக் தண்ணியில இருக்கு. தண்ணியில இருக்குன்னா அது என்ன பண்ணிதான் கில்ஸ் யூஸ் பண்ணும். கரெக்டா, கில்ஸ் யூஸ் பண்றத நம்ம பிராங்கியல் ரெஸ்பிரேஷன் சொல்லுவோம். பிராங்கியல் ரெஸ்பிரேஷன் அப்படின்னு சொல்லுவோம். ஓகேவா, பிராங்கியல், இதுல கில்ஸ் யூஸ் பண்ணும். ஓகே, அக்வாட்டிக். சரி, நம்மளுடைய போரிஃபரா, அதாவது ஸ்பாஞ்சஸ், போரிஃபரா, நம்மளுடைய சீலன்ட்ரேட்டா. ஓகேவா, தென் நம்மளுடைய டீனாஃபோரா, பிளாட்டி ஹெல்மின்தஸ், ஆஸ்டல்மின்தஸ், இது எல்லாம் போரிஃபரால இருந்து ஆஸ்டல்மின்தஸ் வரைக்கும். ஓகேவா, ஆஸ்டல்மின்தஸ் வரைக்கும் எல்லாமே எதைத்தான் யூஸ் பண்ணும்? டிஃப்யூஷன் அக்ராஸ் பாடி வால். அதாவது அதுங்களுடைய பாடி வால் இருக்குல்ல, ஒரு நிமிஷம், டிஃப்யூஷன் அக்ராஸ், வெறும் டிஃப்யூஷன். ஓகேவா, அதுங்களோட அவுட்டர் மோஸ்ட் லேயர் ஆஃப் பாடி இருக்குல்ல, அதுல இருந்து டிஃப்யூஷன் மூலமா, அதுங்களோட பாடி வால்ங்கிறது அவுட்டர் மோஸ்ட் லேயர். சோ அதுல இருந்து டிஃப்யூஷன் மூலமா வெளியே காத்து போகும், டிஃப்யூஷன் மூலமா உள்ள காத்து வரும். ஓகேவா, இப்படிதான் அதுங்க எக்ஸ்சேஞ்ச் பண்ணுது. இதே இது நம்ம எர்த் வார்ம் எடுத்தோம்னு வச்சுக்கோங்க. நம்மளுடைய எர்த் வார்ம் எடுத்தோம் அப்படின்னா, ஓகே, எர்த் வார்ம் எடுத்தா அது என்ன பண்ணும்? அது டிஃப்யூஷன் த்ரூ மாய்ஸ்ட் கியூட்டிக்கிள், மாய்ஸ்டா இருக்கக்கூடிய அவுட்டர் மோஸ்ட் கியூட்டிக்கிள் மூலமா அது டிஃப்யூஷன் பண்ணிக்கும். ஓகேவா, ஓகே. இன்செக்ட்ஸ் எடுத்தா, நம்மளோட ஆர்த்ரோபோட்ஸ் எடுத்தா, ஆர்த்ரோபோட் எடுத்தா நம்ம ஆல்ரெடி படிச்சிட்டோம். காக்ரோச்ல என்னது? ஆர்த்ரோபோட்ஸ்ல ட்ராக்கியல் சிஸ்டம் இருக்கு. அது போகவே நிறைய இருக்கு. காமனா ட்ராக்கியல் சிஸ்டம். ஓகேவா, அது போக புக்லன்ஸ், புக்கில்ஸ், இதெல்லாம் இருக்கு, கில்ஸ் இருக்கு. ஓகேவா, ஓகே. சரி, அடுத்து நம்மளுடைய இக்கைனோடெர்மேட்டா, நம்மளோட ஸ்டார் ஃபிஷ் அந்த கேட்டகரி. எக்கைனோடெர்மேட்டாவை எடுத்தோம் அப்படின்னா அதுல டியூப் ஃபீட் அப்படின்னு சொல்லி ஸ்பெஷல் ஸ்ட்ரக்சரே இருக்கும். ஓகேவா, அதை பத்தி டீடைல் தான் தெரிஞ்சுக்கணுங்கிற அவசியம் இல்ல. ஜஸ்ட் நோ தட் அப்படி ஒன்று இருக்கு அப்படிங்கறத மட்டும் தெரிஞ்சு வச்சுக்கோங்க. ஓகேவா, ஓகே. சரி, நம்ம ஹியூமன்ஸ் எடுத்தோம்னா நமக்கு பல்மனரி ரெஸ்பிரேஷன் த்ரூ லங்ஸ். ஓகேவா, ஓகே. மிச்சபடி நம்மளுடைய அக்வாட்டிக் இதை எடுத்தோம்னா அதுக்கு பிராங்கியல். ஓகேவா, ஓகே, அதாவது கில்ஸ் யூஸ் பண்ணி. போரிஃபரால இருந்து ஆஸ்டல்மின்தஸ் வரைக்கும் சிம்பிள் டிஃப்யூஷன் த்ரூ பாடி வால். எர்த் வார்ம் எடுத்தோம்னா டிஃப்யூஷன் த்ரூ மாய்ஸ்ட் கியூட்டிக்கிள். ஆர்த்ரோபோட்ஸ் எடுத்தோம்னா ட்ராக்கியல் சிஸ்டம். எக்கைனோடெர்மேட்டா எடுத்தோம்னா டியூப் ஃபீட் அப்படின்னு சொல்லி ஒரு ஸ்பெஷல் இது. ஓகேவா, ஓகே. சரி, இதுதான் மோட் ஆஃப் பிரீத்திங். ஓகே, இப்போ நம்ம ஹியூமன்ல லங்ஸ் மட்டும்தான் இருக்குமா, இல்ல அதுக்கு முன்னாடி எதுவும் இருக்கா, அதோடைய அந்த ரெஸ்பிரேட்டரி பாத்வே என்னது அப்படிங்கறத இப்ப பாப்போம். சரியா, இத பார்த்துட்டு நான் உங்களுக்கு என்சிஆர்டி டயக்ராம் காட்டிடுறேன். இப்ப நம்ம ஹியூமன் ரெஸ்பிரேட்டரி பாத்வே எடுக்கிறோம். ஹியூமன் ரெஸ்பிரேட்டரி பாத்வே. ஓகேவா, பாத்வே. ஓகே, இது நம்ம பாதி விஷயங்கள் இது நம்மளுக்கு ஆல்ரெடி தெரிஞ்சதுதான். பட் இருந்தாலும் திரும்பி ஃபர்ஸ்ட் இருந்து ஆரம்பிப்போம். ஃபர்ஸ்ட் நம்ம காத்து முதல்ல நம்ம வாய்க்குள்ள இல்ல, நம்ம உடம்புக்குள்ள எப்படி உள்ள போகுது? வாயை கணக்கில் எடுக்கக்கூடாது. ஓகே, மவுத் ஷுட் நாட் பி டேக்கன் இன்டு கன்சிடரேஷன். ஃபர்ஸ்ட் நம்மளுடைய எக்ஸ்டர்னல், அந்த நம்மளுடைய நோஸோட ஓப்பனிங்ஸ். கரெக்டா, எக்ஸ்டர்னல் நாஸ்ட்ரில்ஸ் அப்படின்னு சொல்லுவோம் அதை. ஸோ அந்த ஓப்பனிங் மூலமா ஃபர்ஸ்ட் எக்ஸ்டர்னல் நாஸ்ட்ரில்ஸ் மூலமா ஏர் உள்ள என்டர் ஆகுது. ஓகேவா,
ஓகே, நாஸ்டல்ஸ் மூலமா உள்ள போகும். நம்மளுடைய நேசல் பேசேஜ்னு சொல்லுவோம். நம்ம மூக்கு இருக்குல்ல, நம்ம வெளியே இருந்து இது பண்றோம்ல, அந்த மூக்கோடைய அந்த எண்டு வரைக்கும் அதுதான் நேசல் பேசேஜ். ஓகேவா? நேசல் பேசேஜ்க்கு உள்ள நேசல் சாம்பர்னு இருக்கும். ஓகேவா? சோ உள்ளுக்குள்ள நம்ம மூக்குக்குள்ள இருக்கக்கூடிய நேசல் சாம்பருக்கு அதுக்கப்புறம் போகுது, நேசல் சாம்பருக்கு போகுது. நேசல் சாம்பர்ல இருந்து எங்க போகுது? இன்டர்னல் நாஸ்டல்ஸ்னு ஒரு இடத்துக்கு போகுது. ஓகேவா? நம்மளுடைய மூக்குக்கு உள் பக்கம் இருக்கிறதுல இன்னொன்னு சேர்த்து. ஓகேவா? இன்டர்னல் நாஸ்டல்ஸ் அந்த ஓப்பனிங்க்கு போகுது நாஸ்டல்ஸ். ஓகே, அதுக்கடுத்து அங்கிருந்து நம்மளுடைய எங்க போகுது? ஃபேரிங்ஸ்க்கு போகுது. நம்மளுடைய ஃபேரிங்ஸ்க்கு போகுது. ஓகேவா? ஃபேரிங்ஸ்னா என்னது? காமன் பாசேஜ் ஃபார் ஃபுட் அண்ட் விண்ட். ஓகேவா? இந்த விண்ட் பைப் அண்ட் விண்ட் பைப் அண்ட் நம்மளுடைய ஃபுட் பைப் உடைய காமன் பாசேஜ் தான் நம்ம வந்து ஃபேரிங்ஸ் சொல்லுவோம். ஓகேவா? ஸோ அந்த ஃபேரிங்ஸ்க்கு போகுது. ஃபேரிங்ஸ்க்கு அடுத்து லாரிங்ஸ், நம்மளுடைய வாய்ஸ் பாக்ஸ் ஞாபகம் இருக்கா? சின்ன வயசுல படிச்சிருப்போம். லாரிங்ஸ், ஆடம்ஸ் ஆப்பிள் அப்படின்னு சொல்லுவோமா, அந்த லாரிங்ஸ்க்கு போகுது. ஓகேவா? லாரிங்ஸ் எடுத்துனா இட் இஸ் மேட் அப் ஆஃப் வாட் இஸ் இட்? கார்டிலேஜஸ். ஓகேவா? இட் இஸ் மேட் அப் ஆஃப் கார்டிலேஜ். அதை நான் எழுதிடுறேன். மேட் அப் ஆஃப் கார்டிலேஜ். எத்தனை கார்டிலேஜ்? 9 கார்டிலேஜ். ஓகேவா? 9 கார்டிலேஜ் மூலமா, 9 கார்டிலேஜ் மூலமா உருவானதுதான் நம்மளுடைய லாரிங்ஸ். ஓகேவா? இது வந்து டாப் ஆஃப் ட்ரக்கியா. ட்ரக்கியாவுக்கு மேல லாரிங்ஸ் இருக்கும். ஸோ அப்போ லாரிங்ஸ்க்கு அடுத்தது எங்க போகுது? லாரிங்ஸ்க்கு அடுத்தது நம்மளுடைய ட்ராக்கியாவுக்கு போகுது. ஓகேவா? இட் மூவ்ஸ் டு ட்ராக்கியா. சரி, நம்மளுடைய ட்ராக்கியா அப்படிங்கிறது அதுக்கடுத்து எங்க போகும்? பிரைமரி பிராங்கை அப்படின்னு சொல்லி ஒண்ணு போகும். ஓகேவா? அந்த ட்ராக்கியா ரெண்டா பிரியும், லெஃப்ட் பிராங்கை, ரைட் பிராங்கைன்னு. அந்த பிரிவினை தான் நம்மளுடைய பிரைமரி பிராங்கை. ஓகேவா? ஓகே, ஸோ முதல் இதுதான் நம்மளுடைய பிரைமரி பிராங்கை. 1 டிகிரிங்கிறது பிரைமரி. ஓகேவா? பிரைமரி பிராங்கை. சரி, இந்த பிரைமரி பிராங்கை எங்க பிரியும் அப்படின்னு கேட்டீங்கன்னா, எங்க ப்ரோ பிரியும் அப்படின்னு கேட்டீங்கன்னா, இது எங்க பிரியுது? It gets separated at, எங்க டிவைட் ஆகும்? at T5 னு சொல்லுவாங்க. at T5. ஓகேவா? அதாவது 5th thoracic vertebrae-ல நம்மளுக்கு நம்மளுடைய பிராங்கை ரெண்டா பிரியுது. ஓகேவா? நம்மளோட ட்ரக்கியா ரெண்டா பிரியுது. பிரைமரி பிராங்கை 2 பிரைமரி பிராங்கையா பிரியுது. அது என்னது ப்ரோ 5th thoracic அப்படின்னா? ஆல்ரெடி உங்களுக்கு தெரியும், நம்மளுக்கு வந்து பின்னாடி இருக்கக்கூடிய அந்த ஸ்ட்ரக்சரோட பேர் என்ன? வெர்டிப்ரா. கரெக்டா? ஆமாம் ப்ரோ, வெர்டிப்ரா. சரி, அந்த வெர்டிப்ரா மொத்தம் எத்தனை பார்ட்ஸ் இருக்கும் தெரியுமா ப்ரோ? இது என்ன ப்ரோ பெரிய கேள்வி, இது தெரியாமலா இருக்கிறோம். மொத்தம் பாத்தீங்கன்னா, ஆஹா தெரியாதே ப்ரோ. எஸ், வெயிட், இது வந்து நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்க சான்ஸ் இல்ல. பட் இந்த ஜிகே அதெல்லாம் படிச்சிருந்தோம்னா தெரியும். இது நம்ம வந்து தனியா லோகோமோஷன் அண்ட் சாப்டர் அப்படிங்கிற லோகோமோஷன் அண்ட் மூவ்மெண்ட் அப்படிங்கக்கூடிய சாப்டர்ல தான் படிப்போம். ஓகேவா? பட் இப்போதைக்கு நான் எவ்வளவுன்னு சொல்றேன், மக்கப் பண்ணிருங்க. ஓகே, அங்க போய் நான் உனக்கு எக்ஸ்பிளைன் பண்ணிடுவேன். இப்போதைக்கு ஜஸ்ட் தெரிஞ்சுக்கோ. சோ உனக்கு மொத்தமா எவ்வளவுன்னு கேட்டீங்கன்னா 26 இருக்கும். ஓகேவா? 26 சின்ன சின்ன போன்ஸா இருக்கும். ஓகேவா? சோ வெர்டிப்ரால 26 போன்ஸ் இருக்கு. சரி, இந்த 26 நம்ம எப்படி பிரிச்சிருப்போம்னு கேட்டீங்கன்னா, மொத ஏல வந்து சர்விக்கல் அப்படின்னு சொல்லுவோம். ஓகேவா? ஃபர்ஸ்ட் ஏல நம்ம என்னன்னு சொல்லுவோம்? ஃபர்ஸ்ட் ஏழு வந்து சர்விக்கல். ஓகேவா? ஓகே, நெக்ஸ்ட் இருக்கக்கூடிய 12 நம்ம தொராசிக் அப்படின்னு சொல்லுவோம். ஓகேவா? தொராசிக். ஓகே, அடுத்து இருக்கக்கூடிய 5 நம்ம லம்பர் அப்படின்னு சொல்லுவோம். ஓகேவா? லம்பார் இல்ல லம்பர். ஓகேவா? அடுத்து இருக்கக்கூடிய 1 சாக்ரல்னு சொல்லுவோம். அடுத்து இருக்கக்கூடிய 1 காக்கிஜியல் அப்படின்னு சொல்லுவோம். ஓகேவா? ஸ்பெல்லிங் கரெக்டானு தெரியல, காக்கிஜியல். ஓகேவா? ஓகே, சோ இதுல இந்த சர்விக்கலை சீனு போடுவோம், தொராசிக்க டீன் போடுவோம், LSC. ஓகேவா? இதுக்கு எப்படி போடுவாங்கன்னு தெரியல, சோ இதை விட்டுருங்க. சோ இப்போ உனக்கு T5னா என்ன அர்த்தம்? இந்த 12ல 5 1 2 3 4 5 இருக்குமா, அந்த 5வது தொராசிக் வெர்டிபிரேல தான், அந்த லெவல்ல தான் உனக்கு பிரைமரி பிராங்கையா நம்மளோட ட்ரக்கியா பிரியுது. ட்ரக்கியா 2 தான் பிரியுது. அது எந்த லெவல்ல? கரெக்டா நம்மளுடைய 5வது தொராசிக் போன் இருக்கக்கூடிய அந்த லெவல்ல இது 2ஆ பிரியுது. ஓகேவா?
அதத்தான் இட் கெட்ஸ் செப்பரேட்டட் அட் T5 அப்படின்னு கொடுத்திருக்காங்க. ஓகேவா? ஓகே. பிரைமரி பிராங்கியில இருந்து அடுத்து எதுக்கு போகும்னு யோசிச்சு பாரு. பிரைமரி பிராங்கியில இருந்து அடுத்து திரும்பி இது இன்னும் பார்ட் பிரிஞ்சுக்கிட்டே போகும். ஓகேவா? எப்படி பண்ணும்? பார்ட் பிரிஞ்சுக்கிட்டே போகும். ஸோ பிரைமரி பிராங்கியில இருந்து நெக்ஸ்ட் நம்மளுடைய செகண்டரி பிராங்கைக்கு போகும். செகண்டரி பிராங்கைக்கு போகும். செகண்டரி பிராங்கைல இருந்து அது டெர்ஷியரி பிராங்கைக்கு போகும். டெர்ஷியரி பிராங்கைக்கு போகும். டெர்ஷியரி பிராங்கைல இருந்து அது குவாட்டர்னரி பிராங்கைக்கு போகும்னு சொல்லிடாதீங்க, அப்படிலாம் போகாது. அதுக்கடுத்து வந்து இது ரொம்ப ஸ்மால் ஆயிரும். ஸோ நம்ம அதுக்கு வந்து பேரை கொஞ்சம் மாத்திடுவோம். என்ன ப்ரோ மாத்திடுவோம்னு கேட்டீங்கன்னா, அதுக்கு பேரை நம்ம பிராங்கியோல்ஸ் மாத்திடுவோம். இனிஷியல் பிராங்கியோல்ஸ்க்கு போகும். ஓகேவா? இனிஷியல் பிராங்கியோல்ஸ். இனிஷியல் பிராங்கியோல்ஸ். இனிஷியல் பிராங்கியோல்ஸ்ல இருந்து எங்க போகும்? நம்மளுடைய டெர்மினல் பிராங்கியோல்ஸ். ஓகேவா? நம்மளுடைய டெர்மினல் பிராங்கியோல்ஸ். ஓகேவா? டெர்மினல் பிராங்கியோல்ஸ். அதாவது நம்ம இந்த காக்ரோச்ல பார்த்தோம்னா ட்ராக்கியா இருக்கும், ட்ராக்கியா ட்ராக்கியோல்ஸா பிரியும். ஞாபகம் இருக்கா? அதே மாதிரி தான் இங்க பிரைமரி பிராங்கை உள்ள போய் 2 செகண்டரி பிராங்கை, 2 செகண்டரி பிராங்கை உள்ள போய் 2 டெர்ஷியரி பிராங்கை, அந்த 2 டெர்ஷியரி பிராங்கைல இருந்து இனிஷியல் பிராங்கியோல்ஸ் இந்த டெர்மினல் பிராங்கியோல்ஸ் இப்படி பிரியுது. ஓகேவா? இந்த டெர்மினல் பிராங்கியோல்ஸ்க்கு அடுத்து நம்மளுடைய ஆல்வியோலி இருக்கும். ஓகேவா? நம்மளுடைய ஆல்வியோலி இருக்கும். ஆல்வியோலி தான் என்னது? நம்மளுடைய ஆல்வியோலி இஸ் அவர் ஏர் சாக். ஓகேவா? நம்மளுடைய ஏர் சாக்ஸ் அப்படின்னு சொல்லுவோம் தெரியுமா? உள்ளுக்குள்ள இருக்கக்கூடிய சாக்கு மாதிரி உள்ள ஸ்ட்ரக்சர் தான் நம்மளுடைய ஆல்வியோலி, ஏர் சாக். ஓகேவா? ஓகே. ஸோ இப்போ திரும்பி சொல்றேன். இப்போதைக்கு இது ஒரு மாதிரி சைடு காப்புல போயிருக்குல்ல? எஸ். ஸோ கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கிறேன், வெயிட் பண்ணுங்க. ஓகே. பெட்டர் நவ். ஓகே. அதாவது நம்மளுக்கு எக்ஸ்டர்னல் நாஸ்ட்ரல் இருந்து உள்ள எங்க போகுது? நேசல் சேம்பருக்கு போகுது. நேசல் சேம்பர்ல இருந்து இன்டர்னல் நாஸ்ட்ரல்ஸ்ல இருந்து நம்மளுடைய ஃபேரிங்ஸ்ல இருந்து லாரிங்ஸ்ல இருந்து ட்ராக்கியால இருந்து பிரைமரி பிராங்கி இருந்து செகண்டரி செகண்டரியில இருந்து டெர்ஷியரில இருந்து இனிஷியல் பிராங்கியோல்ஸ் இருந்து டெர்மினல் பிராங்கியோல்ஸ், அங்கிருந்து நம்மளுடைய ஆல்வியோலி. ஓகேவா? இந்த ஆல்வியோலில அதாவது இது வந்து எப்படி இருக்கும்னு கேட்டீங்கன்னா, சாரி வெயிட், இப்படி ஒரு ஸ்ட்ரக்சர் மாதிரி இருக்கும். ஓகேவா? இப்படி ஒரு ஸ்ட்ரக்சர் மாதிரி இருக்கும். இதைத்தான் ஆல்வியோலர் சாக் ஆர் ஏர் சாக்னு சொல்லுவோம். ஓகேவா? இந்த ஸ்ட்ரக்சர்ல உனக்கு இப்படி ரொம்ப கிட்டக்க உனக்கு பிளட் வெசல்ஸ் ரன் ஆகும். ஓகேவா? பிளட் வெசல் தான் நம்மளோட பிளட் போற டியூப். ஓகேவா? அப்படி தெரிஞ்சு நினைச்சுக்கோ. அந்த பிளட் போற டியூப் எவ்வளவு க்ளோஸா போகுது பாத்தியா? இப்போ நீ இதுல எடுத்தினா இந்த லேயரு பிளஸ் நடுவுல வந்து ஒரு ஏ செல்லுலர் லேயர் இருக்கும். கரெக்டா டச் பண்ணாது. நடுவில் ஒரு ஏ செல்லுலர் லேயர் இருக்கும். செல்ஸ் இல்லாம ஏதோ ஒரு ஃப்ளூயிட் மாதிரி ஒரு லேயரு. அண்ட் தென் இந்த இது. ஓகேவா? இந்த இது அதாவது திஸ் ஒன், இந்த ஏ செல்லுலர் லேயர் பிளஸ் இந்த ஆல்வியோலர் இது, இந்த மூணுத்தையும் சேர்த்தினா கூட அதோட திக்னஸ் 1 mm கூட வராது. மூணுத்தையும் சேர்த்தாலும் அதோட திக்னஸ் 1 mm கூட வராது. அப்ப யோசிச்சு பாரு, அது எவ்வளவு கிட்டக்க இருக்கும். 1 mmங்கிறதா நம்ம கையில வச்சிருக்க ஸ்கேலோடைய லீஸ்ட் கவுண்ட். உன்னோட ஸ்கேலை வச்சு நீ மினிமம் கால்குலேட் பண்ண முடியும்னா அது 1 mm தான். இது அதை விட சிறுசா இருக்கும். அப்ப யோசிச்சு பாரு அது எவ்வளவு சின்னதுன்னு. 1 mm சிறுசாகனா அது அப்ப எவ்வளவு சின்னதுங்கிறதோட எவ்வளவு பக்கத்துல இருக்கு அந்த பிளட் வெசல். சோ இதன் மூலமா தான் இங்க இருந்து உனக்கு கேஸ் மாலிகூல்ஸ் உள்ள டிஃப்யூஸ் ஆயிரும். ஓகேவா? உள்ள டிஃப்யூஸ் ஆயிரும். ஓகே. சோ இப்ப இது வரைக்கும் புரிஞ்சவங்களுக்கு ஓகே. புரியாதவங்களுக்கு நான் இப்போ 2-3 பாயிண்ட்ஸ் சொல்லிட்டு நான் உனக்கு என்சிஆர்டி ரீட் பண்றேன் அண்ட் டயக்ராம் காமிக்கிறேன். அங்க உனக்கு கிளீனா புரியும். ஓகேவா? ஓகே. என்ன ப்ரோ பாயிண்ட்ஸ் அப்படின்னு கேட்டீங்கன்னா, லங்ஸ் தெரியும்ல? நான் வெயிட், நான் உங்களுக்கு அங்க காட்டிட்டு வந்துடுறேன். ஸோ அதர் அப்படின்னா தான் உங்களுக்கு புரியும். மெக்கானிசம் ஆஃப் பிரீத்திங் வேரி அமாங் டிஃபரெண்ட் குரூப்ஸ் ஆஃப் அனிமல்ஸ். ஆமா, நம்ம ஆல்ரெடி நிறைய அனிமல்ஸ்க்கு நிறைய இருக்கிற மாதிரி பார்த்தோம். ஐ மீன் ஒவ்வொரு அனிமல்ஸ்க்கும் ஒவ்வொரு மாதிரி இருக்கு. கரெக்டா நிறைய டைப்ஸ் ஆஃப் இதுல இருக்கு. ஸோ இப்போ அதை பார்த்தோம்னா லோயர் இன்வெர்டிபிரேட்ஸ் லைக் ஸ்பாஞ்சஸ், சீலண்ட்ரேட்ஸ், ஃபிளாட் வார்ம்ஸ் எக்ஸெட்ரா எக்ஸ்சேஞ்ச் O2 வித் CO2 பை, அதாவது பிரீத்திங் தான் சொல்றாங்க, சிம்பிள் டிஃப்யூஷன் மூலமா பண்ணிக்கும். ஓகேவா? ஓவர் தேர் என்டையர் பாடி சர்ஃபேஸ், அதுங்களோட பாடி வால் மூலமா அதுங்க பண்ணிக்கும்.
எர்த்வார்ம்ஸ் எடுத்தோம் அப்படின்னா யூஸ் தேர் மாய்ஸ்டி கியூட்டிக்கல் அண்ட் இன்செக்ட்ஸ்ல நெட்வொர்க் ஆஃப் டியூப் இருக்கும், ட்ராக்கியல் டியூப்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். இது வந்து பிரீத்திங் யூஸ் பண்ணிக்கும். இதே இது நம்ம வந்து கில்ஸ் எதுல இருக்கும், பிராங்கியல் இது வந்து used by most of the aquatic arthropods and mollusks. ஓகேவா, aquatic arthropod and mollusk இதுல வந்து gills யூஸ் பண்ணும். ஓகே, whereas vascularized bags called lungs, pulmonary respiration are used by terrestrial forms. ஓகேவா, நம்மள மாதிரி terrestrial லேண்ட்ல வாழக்கூடியதுனால இதை யூஸ் பண்றோம். fishes வந்து gills யூஸ் பண்ணும். ஓகேவா, amphibians, reptiles இதெல்லாம் வந்து பேர்ட்ஸ் இது வந்து ஒவ்வொரு லங்ஸ் யூஸ் பண்ணும். ஒரு சில amphibians வந்து நம்ம ஃப்ராக்லாம் வந்து cutaneous respiration பண்ணும், gills மூலமா பண்ணும். ஓகேவா, ஓகே. amphibians like frogs can respire through their skin. ஓகேவா, cutaneous respiration also. ஓகே, இப்போ வா, we have a pair of external nostril. கரெக்ட், external nostril இருக்கும், opening out above the upper lips. upper lipக்கு மேல நமக்கு அந்த external nostril ஓபன் ஆயிருக்கு. கரெக்டா, ஆமா. it leads to nasal chamber. கரெக்ட், nasal chamber. அதுல இருந்து nasal passage. ஆமா, nasal passage through the nasal passage. ஓகேவா, nasal chamberக்கு nasal passage வழியா தான் போகுது. ஓகேவா, ஓகே. தி நேசல் சேம்பர் ஓபன்ஸ் இன்டு pharynx. ஆமா, நானும் pharynx ஓபன் பண்ணேன், பட் அதுக்கு முன்னாடி நான் இன்டர்னல் நாஸ்ட்ரல் எக்ஸ்ட்ரா ஒரு இது கொடுத்திருந்தேன். ஓகேவா, ஓகே. pharynx a portion which is common passage for food and air. ஃபுட் பைப் அண்ட் ஏர் பைப்புக்கு காமனான ஒரு பேசேஜ் தான் இது. ஓகேவா, ஓகே. pharynx opens into trachea, opens through the larynx region into trachea. அதாவது pharynx tracheaல ஓபன் ஆகும். எது வழியா ஓபன் ஆகும், நம்ம larynx வழியா ஓபன் ஆகும். ஓகேவா, larynx என்னது, it is a cartilaginous box which helps in sound production. அதனால அத சவுண்ட் பாக்ஸ்னு சொல்லுவோம். ஓகேவா, ஓகே. during swallowing glottis can be covered. glottis அப்படிங்கக்கூடிய விஷயம் நம்ம இந்த swallow, அதாவது சாப்பிடும்போது வைக்கும்போது நம்ம நல்லா சவச்சிட்டு முழுங்குறோமா, ஆமா. சோ அப்படி முழுங்கும் போது ஒரு thin elastic cartilaginous flap இருக்கும், thin elastic cartilaginous flap. ஓகேவா, called epiglottis. இது glottisக்கு மேல இருக்கும் and இதுதான் கவர் பண்ணும். லாரிங்ஸ் டாப் போர்ஷன் தான் glottis. ஓகேவா, சோ அந்த glottis வழியா உனக்கு லாரிங்ஸ்குள்ள ஃபுட் வந்துடக்கூடாதுன்னு சொல்லி இந்த எபிக்ளாட்டிஸ் இருக்குல்ல, இந்த எபிக்ளாட்டிஸ் அப்படிங்கக்கூடியது. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள், இப்போ இதுதான் உன்னுடைய வெயிட் பண்ண, இப்போ இதுதான் உன்னுடைய லாரிங்ஸ்னு வச்சுக்கோங்க. இப்போ இந்த இடத்துல தான் உனக்கு ஒரு தின் ஃபிளாப் லைக் ஸ்ட்ரக்சர் இருக்கும். ஓகேவா, இது வந்து கார்டிலேஜனஸா இருக்கும். உனக்கு நீ ஃபுட்டு சாப்பிடும்போது டக்குன்னு பூட்டிடும். ஓகேவா, அதனாலதான் சாப்பிடும்போது பேசக்கூடாதுன்னு சொல்லுவாங்க. சாப்பிடும்போது பேசக்கூடாது, காரணம் உனக்கு ஃபுட்டு உள்ள போயிருச்சு, இந்த புற ஏறிடும் அப்படின்னு சொல்லுவாங்க. கரெக்டா, எஸ். சோ இந்த ஃபிளாப் இருக்குல்ல, ஒரு ஃபிளாப்ங்கிறது எப்படி சொல்றது, உங்களுக்கு இந்த வேல்ஸ், டால்பின்ஸ் அதுங்களோட ஃபின்ஸ் எல்லாம் இருக்கு தெரியுமா, அதான் வந்து ஃபிளாப் மாதிரி இருக்கிற ஸ்ட்ரக்சர் அப்படின்னு சொல்லுவோம். ஓகேவா, அந்த மாதிரி தின்னா இருக்கக்கூடிய ஒரு ஸ்ட்ரக்சர். ஓகேவா, இது வந்து இப்படி இப்படி தின்னா தான் இருக்கும். ஓகேவா, ஓகே. இந்த தின் ஸ்ட்ரக்சர் இப்படி கார்டிலேஜினஸ் எலாஸ்டிக் ஃபிளாப். சரியா, ஓகே. இதுதான் எபிக்ளாட்டிஸ். இந்த எபிக்ளாட்டிஸ் கிளாட்டிஸை கவர் பண்ணிரும். ஓகேவா, so that it prevents the entry of food into larynx. ஓகேவா, ஓகே. trachea is a straight tube extending up to mid thoracic cavity. mid thoracic cavity னா almost center of the thorax. thorax மட்டும் 12 இருக்கு, அதுல mid thoracic னா கிட்டத்தட்ட அந்த லெவல் 5 கிட்ட. ஓகேவா, லெவல் 5ல அது ரெண்டா பிரியுது. என்னது, ரைட் அண்ட் லெஃப்ட் bronchi. இதுதான் வந்து பிரைமரி bronchi சொல்றோம். ரைட் அண்ட் லெஃப்ட் பிரைமரி bronchia பிரியுது. each bronchi undergoes repeated division to form secondary and tertiary bronchi. secondary bronchi வரும், அந்த tertiary bronchi, and then bronchioles, initial bronchiole, terminal bronchioles, அதுக்கு அடுத்து ending up in very thin terminal bronchioles. The trachea, primary, secondary and tertiary bronchiole and initial bronchioles are supported by incomplete cartilaginous rings. இதைத்தான் நான் உங்களுக்கு காட்டணும்னு நினைச்சது. வெயிட், இங்க பாரு, இது நல்லா கவனி. இப்போ அதுல இதுதான் உன்னுடைய லாரிங்ஸ். ஓகேவா, சவுண்ட் பாக்ஸ். இந்த லாரிங்ஸ்க்கு மேல இருக்கக்கூடிய இந்த தின் ஃபிளாப் லைக் ஸ்ட்ரக்சர் தான் நம்மளோட எபிக்ளாட்டிஸ். அதை உனக்கு கவர் பண்ணிரும். ஓகேவா, ஓகே. இதுல பாரு, ஒரு பேண்டா இருந்த மாதிரி இருக்கு, அதுல பேண்டா. ஆமா ப்ரோ, அது என்னது, இது வந்து ஒரு இன்கம்ப்ளீட் சி ஷேப்டு ரிங். ஓகேவா, இது வந்து எப்படி இருக்குன்னா, உன்னுடைய ஃபுட் பைப் இப்படி போகுதுன்னு வச்சுக்கோங்க, இப்படிதான் இருக்கும். பின் பக்கத்துல இது வந்து கனெக்ஷன் இருக்காது. ஏன்னா பின்பக்கம் உன்னோட வெட்டிபிரே வந்துரும்ல. சோ இது இன்கம்ப்ளீட்டா இருக்கக்கூடிய ஒரு ரிங். ஏன்னா ரிங்குங்கிறது ஃபுல்லா மூணாதான் அது ரிங். கரெக்டா, இது ஃபுல்லா மூடல, இன்கம்ப்ளீட்டா இருக்கு. இதோட ஷேப் எப்படி இருக்கு, ஒரு சி ஷேப்ல இருக்கு. இந்த சி ஷேப்டு ரிங் எது வரைக்கும் கண்டினியூ ஆகிட்டே போகும்னு கேட்டீங்கன்னா, இட் கண்டினியூஸ் டில் எது வரைக்கும், நம்மளுடைய எது வரைக்கும் கண்டினியூ ஆகும், இனிஷியல் பிராங்கியூல்ஸ் வரைக்கும் கண்டினியூ ஆகும். ஓகேவா, நம்மளுடைய இனிஷியல் பிராங்கியூல்ஸ் வரைக்கும் கண்டினியூ ஆகும். புரிஞ்சுதா, எஸ். ஸோ அப்போ திஸ் இஸ் அ வெரி இம்பார்ட்டன்ட் பாயிண்ட். எதுல இருந்து எது வரைக்கும்,
from initial bronchioles to trachea நம்மளுக்கு C-shaped incomplete அதுல விட நான் தெளிவா சொன்னா dorsally incomplete ஏன்னா முன்னாடி இன்கம்ப்ளீட்டா இல்ல, பின்னாடி தான் இன்கம்ப்ளீட்டா இருக்கு. முன்னாடி உள்ளது வென்ட்ரல்னு சொல்லுவோம், பின் பக்கத்து டார்சல்னு சொல்லுவோம். இன்கம்ப்ளீட் dorsally incomplete rings. கரெக்டா? rings. ஓகே. cartilaginous C-shaped cartilaginous பண்ணுமா? ஓகே. C-shaped cartilaginous dorsally incomplete rings இருக்கு. ஓகேவா? இது வரைக்கும் டெர்மினல் bronchioles வரைக்கும், சாரி இனிஷியல் bronchioles வரைக்கும். டெர்மினல் bronchioles இருந்து அந்த ரிங்ஸ் இருக்காது. ஓகேவா? டெர்மினல் bronchioles இருந்து அந்த ரிங்ஸ் இருக்காது. ஸோ ஸ்டார்டிங் ஃப்ரம் ட்ராக்கியால இருந்து அதுக்கப்புறம் பிரைமரி bronchi, பிரைமரி bronchiல இருந்து செகண்டரி bronchi, செகண்டரியில இருந்து டெர்ஷியரியில இருந்து நம்மளோட இனிஷியல் bronchioles இது வரைக்கும் C-shaped ரிங் கவர் பண்ணிக்கிட்டே இருக்கும். ஓகேவா? ஓகே. பின்னாடி நம்மளுக்கு என்ன இருக்கு? நம்மளுடைய வெர்டிப்ரா இருக்கு. ஸோ முன்னாடி கவரிங்காக தான் இந்த C-shaped ரிங்ஸ் இருக்கு. ஓகேவா? ஓகே. இப்போ இதுல நம்மளுக்கு இந்த ட்ராக்கியால ஆரம்பிச்சு, எதுல ஆரம்பிச்சு? நம்மளுடைய ட்ராக்கியால ஆரம்பிச்சு, ஒரு நிமிஷம், பென் சைஸ் கம்மியா இருக்கும். எஸ், நம்மளுடைய ட்ராக்கியால ஸ்டார்ட் பண்ணி, ஸ்டார்டிங் ஃப்ரம் ட்ராக்கியா டு நம்மளுடைய ஆல்வியோலி, இதைத்தான் நம்ம லங்ஸ்ன்னு சொல்லுவோம். ஓகேவா? இதைத்தான் நம்ம என்னன்னு சொல்லுவோம்? வி கால் இட் லங்ஸ். ஓகேவா? ட்ராக்கியால இருந்து ஆல்வியோலி வரைக்கும் இருக்கிற பாட்டு தான் நம்ம லங்ஸ்ன்னு சொல்லுவோம். ஓகேவா? மிச்சது எதுவுமே லங்ஸோட கணக்குலயே வராது. லாரிங்ஸ் வரைக்கும் உள்ளது லங்ஸே கிடையாது. ஓகேவா? ஓகே. அண்ட் இப்ப நீ லங்ஸ் எடுத்தேன்னு வச்சுக்கோங்க, லங்ஸ் வந்து இட் இஸ் கவர்ட் பை அ டபுள் மெம்பரேன் ஸ்ட்ரக்சர். ஓகேவா? இது ஒரு டபுள் மெம்பரேன் ஸ்ட்ரக்சரால கவர் ஆயிருக்கும். அந்த மெம்பரேனோட பேர் தான் பிளூரல் மெம்பரேன். பேர் என்ன? பிளூரல் மெம்பரேன். ஓகேவா? பிளூரல் மெம்பரேன் இதோடைய இன்னர் சைடு லங்ஸோட கனெக்ட் ஆயிருக்கும், லங்ஸை டச் பண்ற மாதிரி இருக்கும். அவுட்டர் மெம்பரேன் வந்து என்னது? நம்மளுடைய வெளிப்பக்கம் உள்ள அந்த முன்னாடி என்ன இருக்கும்? ரிப் கேஜ் இருக்கும். கரெக்டா? ஏன்னா இப்போ உனக்கு இப்போ லங்ஸ் இதுதான் வச்சுக்கோங்க, இது ஒரு லங்ஸ், தென் சாரி அந்த பக்கம் கரெக்டா இருந்துச்சு, இந்த பக்கம் கரெக்டா வரல. ஓகேவா? ஓகே, ஓரளவு கரெக்டா இருக்கு. இப்போ இதுதான் நம்மளோட லங்ஸ்னு வச்சுக்கோங்க. இதுக்கு மேலதான் நம்மளுடைய ரிப் கேஜ் இருக்கும். கரெக்டா? இங்க சென்டர்ல நம்மளுடைய ஸ்டோனம் இருக்கும், இதுக்கு மேலதான் நம்மளுடைய ரிப் கேஜ் இருக்கும். ஆம் ஐ ரைட்? ஆமா ப்ரோ. சோ அந்த அவுட்டர் மெம்பரேன் வந்து எப்படி நம்மளோட ரிப் கேஜை ஃபேஸ் பண்ணியிருக்கும், இன்னர் மெம்பரேன் உள்ள லங்ஸோட இன்னர் என்விரான்மெண்ட்டை ஃபேஸ் பண்ணியிருக்கும். கரெக்டா? ஆமா. சோ இப்போ இது டபுள் மெம்பரேன் ஸ்ட்ரக்சர். ஓகேவா? திஸ் இஸ் a double membrane structure, டபுள் லேயர்டுன்னு சொல்லலாம். பிளூரல் மெம்பரேன் இஸ் டபுள் லேயர்ட். ஓகேவா? ஓகே. இதுல வந்து பெரைட்டல் பிளூரா அண்ட் விசரல் பிளூரான்னு இருக்கும். ஓகேவா? இது உங்களுக்கு வந்து இதுல கிடையாது, புக்ல கிடையாது, பட் இருந்தாலும் தெரிஞ்சுக்கோங்க. பெரைட்டல் பிளூரா அண்ட் விசரல் பிளூரா. ஓகேவா? விசரல் அப்படிங்கிறது வந்து ஹாலோ ஆர்கன்ஸ், அதை சம்மந்தப்பட்டது, ஹாலோவா இருக்கிறது சம்மந்தப்பட்டது தான் விசரல் அப்படிங்கக்கூடிய வார்த்தை. அப்ப விசரல் பிளூராங்கிறது உனக்கு ஹாலோ இருக்கக்கூடிய லங்ஸோட சைட பார்த்திருக்கிறது. நம்மளோட இன்னர் மெம்பரேன் தான் விசரல்னு சொல்றோம். ஓகேவா? ஓகே. பெரைட்டல் பிளூரா, பெரைட்டல்னா எப்பவுமே அந்த பெரிஃபெரியில இருக்கிற மாதிரி உள்ளது, அவுட்டர் மோஸ்டா இருக்கிறது. சோ வெளியே இருக்கக்கூடிய லேயர் தான் பெரைட்டல் பிளூரா. ஓகேவா? இது நம்மளுடைய தொராசிக் சேம்பரை பார்த்து இருக்கும். தொராசிக் சேம்பர்னு ஒண்ணு இல்ல, நம்ம தோராக்ஸ்ல இருக்கக்கூடிய இடத்த தான் நம்ம தொராசிக் சேம்பர்னு சொல்றோம். ஓகேவா? நம்மளுக்கு இது எங்க இருக்கு? தோராக்ஸ் ரீஜன்ல தான் இருக்கு. சோ அப்ப அதைத்தான் தொராசிக் சேம்பர்னு சொல்றேன். ஓகேவா? ஓகே. சோ அப்ப இது வரைக்கும் புரிஞ்சுச்சு ப்ரோ. இப்ப நீ இதுல நல்லா கவனிச்சின்னா உனக்கு இதுல ஒரு சின்ன ஸ்பேஸ், அதாவது இப்போ உனக்கு இதுதான் உன்னுடைய லங்ஸ்ன்னு வச்சுக்கோங்க, இதுல ஒரு சின்ன நாட்ச் மாதிரி இருக்கும். ஓகேவா? நம்மளுடைய கார்டியாக் நாட்ச் அப்படின்னு சொல்லி ஒரு நாட்ச் இருக்கும், ஒரு சின்ன ஸ்பேஸ் மாதிரி இருக்கும். ஓகேவா? அதான் நம்ம கார்டியாக் நாட்ச் அப்படின்னு சொல்லுவோம். ஓகேவா? அதை நான் டயக்ராம்ல காட்டுறேன், மென்ஷன் பண்ணுங்கிற அவசியம் இல்லை. ஓகே. இந்த ரெண்டு மெம்பரேன் லேயர் இருக்குல்ல, இதுக்கு நடுவுல உனக்கு பிளூரல் ஃப்ளூயிட்னு ஒரு ஃப்ளூயிட் இருக்கும். ஓகேவா? in between the layers, in between two layers, pleural fluid is present. ஓகேவா? pleural fluid அப்படின்னு சொல்லி ரெண்டுத்துக்கும் நடுவில் ஒரு fluid இருக்கும், pleural fluid is present. இந்த fluid எதுக்குன்னா ரெண்டு மெம்பரேன் நடுவில் கூடிய ஃப்ரிக்ஷனை குறைக்கிறதுக்காக தான், உராய்வு தன்மையை குறைக்கிறதுக்காக தான். ஓகேவா? ஓகே ப்ரோ. சரி, இது வரைக்கும் நல்லா புரிஞ்சுச்சா? புரிஞ்சுச்சு. வாங்க திரும்பி அந்த டயக்ராம் போவோம். Okay. Each terminal bronchiole gives rise to a number of
very thin irregular walled and vascularized bag like structures called alveoli. ஓகேவா? இது மேபி உங்களுக்கு புதுசா படிக்கிறவங்களுக்கு இம்பார்ட்டண்டா தெரியலாம், பட் நீங்க 2-3 தடவை படிச்சிட்டீங்கன்னா உங்களுக்கே ஆல்வியோலினா இதுதான் அப்படிங்கிறது தெரிஞ்சிடும். ஓகேவா? தின் இர்ரெகுலர் வால்ட், ஏன்னா ஆல்வியோலி வந்து ஒரு இர்ரெகுலர் ஸ்ட்ரக்சர் அந்த மாதிரி தான் இருக்கும். ஓகேவா? தின் பேக் லைக் ஸ்ட்ரக்சர், உள்ள காத்து இருக்கிறத பொறுத்து அது இருக்கும். ஓகேவா? ஓகே. அண்ட் வாஸ்குலரைஸ்ட், வாஸ்குலரைஸ்ட்னா இதுல நிறைய பிளட் வெசல்ஸ் இருக்கும். ஓகேவா? ஓகே. பேக் லைக் ஸ்ட்ரக்சர், எஸ் இது ஒரு பேக் மாதிரி தான். ஓகேவா? ஓகே. இப்போ இதுல காமிக்கிறேன் பாரு. எபிக்ளாட்டஸ் இருக்கா? ஆமா, எபிக்ளாட்டஸ், லாரிங்ஸ் இது வரைக்கும் பாத்துறோம். இது நம்மளோட ட்ராக்கியா. ட்ராக்கியா உள்ள போய் இது என்ன லேயர், என்ன லெவல், T5 லெவல், 5th thoracic லெவல்ல நம்மளுக்கு இது என்ன ஆகுது, பிரியுது. பிரைமரி பிராங்கி, பிரைமரி பிராங்கின். ஓகேவா? ஓகே. இந்த பிரைமரி பிராங்கியா பிரிஞ்சு இது என்னவா பிரியுது, செகண்டரி பிராங்கியா பிரியுது. ஓகேவா? இதெல்லாம் நம்மளுடைய செகண்டரி பிராங்கை. ஓகேவா? ஓகே. நம்மளோட செகண்டரி பிராங்கியா பிரியுது. இந்த செகண்டரி பிராங்கை உள்ள போய் டெர்ஷரி பிராங்கியல், சாரி டெர்ஷரி பிராங்கையா பிரியுது. கரெக்டா? ஆமா. இந்த டெர்ஷரி பிராங்கை உள்ள போய் நம்மளுக்கு எப்படி இனிஷியல் பிராங்கியூல்ஸா பிரியுது, அது உள்ள போய் இன்னும் ஃபைனலா டெர்மினல் பிராங்கியூல்ஸா பிரியும். டெர்மினல் பிராங்கியூல்ஸ் வந்து இந்த சும்மா இங்க ஏதோ கொச்ச கொச்சன்னு போட்டிருக்காங்க தெரியுமா, இதுதான் நம்மளுடைய ஆல்வியோலி. ஓகேவா? இதுதான் நம்மளுடைய ஆல்வியோலர் சாக்ஸ். ஆல்வியோலர் சாக்ஸ். ஓகேவா? ஓகே ப்ரோ. சரி, இப்போ உனக்கு எல்லாம் புரிஞ்சிச்சுல்ல? எஸ். இதுல இந்த இனிஷியல் பிராங்கியூல்ஸ் வரைக்கும் உனக்கு என்ன இருக்கும், நம்மளுடைய சி ஷேப்டு கார்டிலேஜினஸ் ரிங்ஸ் இருக்கும். ஓகேவா? ஓகே. ஸோ இப்போ இதுல நல்லா பாரு, இந்த ஹார்ட் இருக்கிறதுக்கு இதுல ஒரு சின்ன ஸ்பேஸ் வந்த மாதிரி இருக்கா, கொஞ்சம் அதுக்கு ஒரு எக்ஸ்ட்ரா இப்படி வந்திருக்க வேண்டியது, இப்போ இங்க ஒரு எக்ஸ்ட்ரா ஸ்பேஸ் கொடுத்துருக்கா என்ன அர்த்தம், அங்க ஹார்ட் இருக்கு. ஸோ இதைத்தான் நம்ம கார்டியாக் நாட்ச் அப்படின்னு சொல்லுவோம். ஓகேவா? நம்ம போன்லாம் இந்த கேமராக்காக ஒரு சின்ன இதுவா மேல இருந்து இப்படி போயிட்டு இருக்க வேண்டியது, பட் ஆனா இப்படி ஒரு சின்ன இடம் கொடுத்துருப்பாங்க. கரெக்டா? எஸ். அது என்னன்னு சொல்லுவோம், கேமரா நாட்ச், செல்ஃபி நாட்ச் அப்படின்னு சொல்லுவோமா, அதே மாதிரி இங்க கார்டியாக் நாட்ச். கார்டியாக்னாலே ஹார்ட் சம்பந்தப்பட்டது. ஸோ ஹார்ட் இருக்கக்கூடிய நாட்ச். ஓகேவா? ஓகே ப்ரோ. சரி. ஸோ இப்போ இது வந்து டபுள் மெம்பரேன் ஸ்ட்ரக்சர். ஓகேவா? ஓகே. பிளூரல் மெம்பரேன் பாரு, டபுள் மெம்பரேனா இருக்கு பாரு, இது ஒரு லேயர், இது ஒரு லேயரா இருக்கா, நடுவில் நம்மளோட பிளூரல் ஃப்ளூயிட் இருக்கு. ஓகேவா? வெளியே இருக்கிறது பெரைட்டல் பிளூரா, உள்ள இருக்கிறது விசரல் பிளூரா. ஓகேவா? ஓகே. இது வரைக்கும் நல்லா புரிஞ்சிச்சுல? எஸ். வாங்க திரும்பி ரீட் பண்ணும். தி பிரான்ச்சிங் நெட்வொர்க் ஆஃப் bronchi, bronchioles, alveoli comprise the lungs. We have two lungs covered by a double layered pleura with pleural fluid between them. It reduces friction of the lung surface. The outer pleura is in close contact with the thoracic chamber அப்படின்னு கொடுத்திருப்பாங்க, thoracic lining. ஓகேவா? Whereas the inner pleura membrane is in contact with the lung surface. நல்லா பாரு, உனக்கு இந்த இன்னர் லேயர் எதோட கான்டாக்ட்ல இருக்கு, லங்ஸோட சர்ஃபேஸோட கான்டாக்ட்ல இருக்கு. அவுட்டர் லேயர் வெளியே இருக்கக்கூடிய தோராசிக் லேயரோட கான்டாக்ட்ல இருக்கு. கரெக்டா? எஸ். அதைத்தான் கொடுத்திருக்காங்க. ஓகேவா? தி பார்ட் ஸ்டார்டிங் ஃப்ரம் தி எக்ஸ்டர்னல் நாஸ்ட்ரில்ஸ். இதுல கண்டக்டிங் பார்ட் அண்ட் இதுன்னு ரெண்டு விஷயம் இருக்கு. அண்ட் இது நல்லா பாத்துக்கோ, கீழே ஒரு டோம் மாதிரி இருக்கு. அதாவது டோம்னா இப்படி இருக்கிறது தான் டோம்னு சொல்லுவோம். ஓகேவா? இப்படி மேல ஒரு இது மாதிரி இருக்கிறது தான் டோம் அப்படின்னு சொல்லுவோம். அந்த டோமோட ஷேப்ல ஒரு மசில் மாதிரி இருக்கா இங்க. ஆமா ப்ரோ, ஒரு மசில் இருக்கு. இதத்தான் நம்ம டயாஃப்ராம் அப்படின்னு சொல்லுவோம். ஓகேவா? இதத்தான் நம்ம டயாஃப்ராம்னு சொல்லுவோம். இது என்னங்கறத இப்ப நான் அடுத்து உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்றேன். சோ இப்ப இது வரைக்கும் புரிஞ்சிச்சுல? ஆமா ப்ரோ, புரிஞ்சிச்சு. ஓகே, சூப்பர். இப்ப இந்த லங்ஸ்ல நம்ம இவ்வளவு தூரம் பார்த்தோம் தெரியுமா, இதை நம்ம வந்து ரெண்டு பார்ட்டா பிரிக்கலாம். இதை நம்ம ரெண்டு பார்ட்டாக பிரிக்கலாம். என்ன ரெண்டு பார்ட்? கண்டக்டிங் பார்ட், கண்டக்டிங் பார்ட் அண்ட் நம்மளுடைய எக்ஸ்சேஞ்ச் பார்ட். ஓகேவா? எக்ஸ்சேஞ்ச் பார்ட் அப்படின்னு சொல்லி ரெண்டு பார்ட்டா பிரிக்கலாம். ஓகே. கண்டக்டிங் பார்ட் அப்படின்னா பேர்ல இருக்கு கண்டக்ட், இது காத்த உள்ள கொண்டு வந்து விடுறதுதான் இதோட வேலை. ஓகேவா? எக்ஸ்சேஞ்ச் பார்ட் அப்படிங்கிற பார்ட்ல தான் ரியல் எக்ஸ்சேஞ்ச் ஆஃப் கேசஸ் நடக்கும். ரியல் எக்ஸ்சேஞ்ச்னா என்னது, நம்மளுடைய எந்த இடத்துல நம்மளுக்கு நிஜமாலே காத்து வந்து பிளட்டுக்குள்ள எக்ஸ்சேஞ்ச் ஆச்சு அண்ட் பிளட்ல கூடிய CO2 வெளியே வந்துச்சு, நம்மளுடைய ஆல்வியோலில வந்துச்சு. கரெக்டா? ஆமாம் ப்ரோ. சோ எக்ஸ்சேஞ்ச் பார்ட் அப்படிங்கிறது நம்மளுடைய ஆல்வியோலி. ஓகேவா? நம்மளுடைய ஆல்வியோலை. ஓகே. அப்ப நம்மளுடைய கண்டக்டிங் பார்ட்டுங்கிறது நீ ஆரம்பிச்ச எக்ஸ்டர்னல் நாஸ்ட்ரில்ல இருந்து எது வரைக்கும், நம்மளுடைய டெர்மினல் பிராங்கியோல்ஸ் வரைக்கும்.
டெர்மினல் பிராங்கியோல்ஸ் வரைக்கும் என்னதுதான் நம்மளுடைய கண்டக்டிங் பார்ட் தான். ஓகேவா? ஓகே, சரி. நம்ம எக்ஸ்சேஞ்ச் பார்ட்டோட வேலை என்ன? பேர்ல இருக்கிற மாதிரி எக்ஸ்சேஞ்ச் பண்ண வேண்டியது, அவ்வளவுதான். கண்டக்டிங் பார்ட்டோட வேலை ஏரை உள்ள கொண்டு வரணும். ஓகேவா? உள்ள கொண்டு வரும்போது அது என்ன பண்ணிடும், நம்மளுக்கு ஒரு 3 மெயின் ஃபங்க்ஷன் பண்ணும். என்ன பண்ணும்? மொதல் விஷயம், டஸ்ட்டை ட்ராப் பண்ணிடும். ஓகேவா? டஸ்ட்டை ட்ராப் பண்ணிடும், உள்ள வர விடாது. ஓகே. ரெண்டாவது, வெளியே காத்து எவ்வளவு சூடா இருந்தாலும் சரி, உள்ளுக்குள்ள வரும்போது நம்மளோட பாடி டெம்பரேச்சருக்கு காத்த கொண்டு வந்துடும். ஓகேவா? பிரிங் ஏர் டு பாடி டெம்பரேச்சர். ஓகேவா? ஓகே. அண்ட் ஹியூமிடிஃபிகேஷன். ஓகேவா? அதுல ஈரப்பதத்தை அதிகப்படுத்தும். ஹியூமிடிஃபிகேஷன் அதிகப்படுத்துங்கிறத விட அதை கரெக்டா பாத்துக்கோ. ஓகேவா? அதிகமா இருந்தா குறைக்கிறது, அந்த மாதிரி வேலைகள். ஓகே, இந்த 3 தான் இதோட மெயின் ஃபங்க்ஷன், கண்டக்டிங் பார்ட்டோட மெயின் ஃபங்க்ஷன். ஓகேவா? எக்ஸ்சேஞ்ச் பார்ட்டோட மெயின் ஃபங்க்ஷன் எக்ஸ்சேஞ்ச் பண்றது தான். எக்ஸ்சேஞ்ச் ஆஃப் கேசஸ் பிட்வீன் blood vessels and alveoli. ஓகேவா? எக்ஸ்சேஞ்ச் ஆஃப் gases between alveoli and blood vessels. ஓகேவா? blood vessels. ஓகே, சரி. இப்போ நம்ம மெக்கானிசம் ஆஃப் பிரீத்திங்க்கு போறோம். ஓகேவா? சிம்பிள் மெக்கானிசம் தான், ரொம்ப கஷ்டம் கிடையாது. கொஞ்சம் லைட்டா கவனிச்சா போதும், புரிஞ்சுக்கலாம். ஓகேவா? மெக்கானிசம் இதுல கொஞ்சம் பிசிக்ஸ் உள்ள வரும். மெக்கானிசம் ஆஃப் பிரீத்திங். ஓகேவா? இதுக்கு முன்னாடி ஸ்டெப்ஸ் ஆஃப் பிரீத்திங் மாதிரி ஒரு சில விஷயங்கள் கொடுத்திருப்பாங்க. அதாவது பல்மனரி வென்டிலேஷன், ஃபர்ஸ்ட் உள்ள இழுக்கிறது. ஓகேவா? காத்த உள்ள இழுக்கிறது இது. ஓகே. அதுக்கடுத்து டிரான்ஸ்போர்ட் ஆஃப் கேசஸ், நான் உள்ள இழுத்து எக்ஸ்டர்னல் நாஸ்ட்ரில்ல இருந்து உள்ள என்னுடைய இது வரைக்கும் கொண்டு போறது, ஆல்வியோலி வரைக்கும் கொண்டு போறது. அடுத்து ஆல்வியோலில இருந்து பிளட்டுக்கு டிரான்ஸ்ஃபியூஸ், அதாவது டிஃப்யூஸ் பண்ணி விடுறது. பிளட்டுக்குள்ள எக்ஸ்சேஞ்ச் பண்ணிட்டேன். இப்போ பிளட்ல இருந்து எல்லா பார்ட்ஸ்க்கும் ஆக்சிஜனை கொடுக்கறது, எல்லா பார்ட்ஸ் வந்து வேஸ்டான CO2 வாங்குறது. ஓகேவா? திரும்பி இந்த இதெல்லாம் கொண்டு வந்து ஆல்வியோலில கொடுத்து வெளியே தள்ளுறது. அண்ட் பிளட்ல ரெஸ்பிரேஷன் நடக்கிறது, செல்லுலார் ரெஸ்பிரேஷன் நடக்கிறது. இதெல்லாம் தான் ஸ்டெப்ஸ். ஓகேவா? இப்போ நான் மெக்கானிசம் சொல்ல போறேன், மெக்கானிசம் ஆஃப் பிரீத்திங். ஓகேவா? மெக்கானிசம் ஆஃப் பிரீத்திங் சொல்ல போறேன். ஓகே, உள்ள போறதுக்கு முன்னாடி நான் ஒரு விஷயத்த சொல்லிடுறேன். PV ஈக்குவல்ஸ் டு NRT. உங்களுக்கு எத்தனை பேருக்கு தெரியும் இந்த ஈக்குவேஷன்? தெரியாதவங்க ஜஸ்ட் தெரிஞ்சுக்கோங்க. இது வந்து ஐடியல் கேஸ் ஈக்குவேஷன் சொல்லுவோம். ஓகேவா? ஓகே. PV ஈக்குவல்ஸ் டு NRT அப்படின்னா இது பிரஷர். ஓகேவா? திஸ் இஸ் பிரஷர். ஓகே. V stands for volume. ஓகேவா? வால்யூம். N stands for number of moles. ஓகேவா? number of moles. T stands for temperature. R stands for universal gas constant. ஓகேவா? universal gas constant. ஓகேவா? ஓகே. சோ இதெல்லாம் என்னங்கிறத விட இப்போதைக்கு ஜஸ்ட் அசியம் இந்த 3 கான்ஸ்டன்ட். ஓகேவா? N கான்ஸ்டன்ட், R கான்ஸ்டன்ட், T கான்ஸ்டன்ட். அப்ப 3த்தையும் மல்டிப்ளை பண்ணாலும் கான்ஸ்டன்ட் தான் வரப்போகுது. சோ இதை விட்டுரு. இதுல இருந்தா போனக்கு என்ன தெரியுது? P is inversely proportional to V ன்னு வருதா? P is inversely proportional to V ன்னு வருதா? ஆமாம் ப்ரோ. சோ அப்போ எனக்கு வால்யூம் குறைஞ்சா பிரஷர் ஏறும். கரெக்டா? ஆமா. பிரஷர் ஏறுனா வால்யூம் குறையும். ஆமா. வால்யூம் ஏறு, ஆஹா, P inversely proportional to V. வால்யூம் ஏறுனா பிரஷர் குறையும். கரெக்டா? எஸ். பிரஷர் குறைஞ்சா வால்யூம் ஏறும். கரெக்டா? ஆமாம் ப்ரோ. ஓகே, சரி. இந்த சாப்டர்ல நம்ம பார்ஷியல் பிரஷர்னு ஒரு விஷயத்த சொல்லுவோம். ஓகேவா? பார்ஷியல் பிரஷர்னு ஒரு விஷயம் சொல்லுவோம். என்ன ப்ரோ பார்ஷியல் பிரஷர்னு கேட்டீங்கன்னா, அதாவது நீ இப்போ காத்தோடைய பிரஷர்னு எடுத்துன்னு வச்சுக்கோங்க. பிரஷர் ஆஃப் ஏர் அப்படின்னு எடுத்தீங்கன்னா அது ஒரு வேல்யூ, சம் வேல்யூ வரும், எக்ஸ் அப்படிங்கக்கூடிய ஒரு வேல்யூ வரும். ஓகேவா? இது என்ன யூனிட்ல எடுப்போம்னா mmHg அப்படின்னு எடுப்பாங்க. ஓகேவா? mm of Hg அப்படின்னு எடுப்பாங்க. மெர்க்யூரி மீட்டர்ல அது எவ்வளவு mm வந்திருக்கு அப்படிங்கிறது தான் mmHg. ஓகே. இதுல பிபி, அதாவது பார்ஷியல் பிரஷர்னு சொல்லுவோம். இல்லைன்னா ஸ்மால் PCO2 இந்த மாதிரி போடுவாங்க. ஓகேவா? PCO2 இல்ல PO2 அப்படின்னு போடுவாங்க. அதாவது மொத்த ஏரோட பிரஷர் எடுத்தா அது பிரஷர். எனக்கு மொத்த ஏர்ல CO2 பிரஷர் எவ்வளவுன்னு எடுத்தா அது பார்ஷியல் பிரஷர் ஆஃப் CO2. மொத்த ஏர்ல O2 பிரஷர் எவ்வளவுன்னு எடுத்தேன்னா அது பார்ஷியல் பிரஷர் ஆஃப் O2. ஓகேவா? இந்த சாப்டர் ஃபுல்லா நான் பார்ஷியல் பிரஷர் தான் சொல்லுவேன். அதோட அர்த்தம் என்ன? பார்ஷியல் பிரஷர் ஆஃப் CO2னா மொத்த ஏர்ல CO2 பிரஷர் எவ்வளவோ அதுதான் பார்ஷியல் பிரஷர். மொத்த ஏர்ல O2 பிரஷர் எவ்வளவோ அதுதான் பார்ஷியல் பிரஷர் ஆஃப் O2. சரி, ஓகே.
ஸோ அப்போ எப்பவுமே ஹையர் ப்ரெஷர்ல இருந்து லோயர் ப்ரெஷருக்கு தானே கேசஸ் மூவ் ஆகும். ஆமாம் ப்ரோ. பட் வால்யூம் என்னது? வால்யூம் ஹையர் ப்ரெஷர்னா லோவர் வால்யூம்ல இருந்து ஹையர் வால்யூமுக்கு போகும். கரெக்டா? ஆமாம் ப்ரோ. சரி, நீ வால்யூம் கூட விட்டுரு. ஹையர் ப்ரெஷர்ல இருந்து லோயர் ப்ரெஷருக்கு தான் நம்மளுக்கு கேஸ் மூவ் ஆகும். ஓகேவா? ஓகே. அதே மாதிரி வால்யூம் இன்க்ரீஸ் பண்ணா ப்ரெஷர் குறையும். இந்த ரெண்டு விஷயம் மெயினா புரிஞ்சிச்சா? பார்ஷியல் ப்ரெஷர்னா என்னன்னு புரிஞ்சிச்சா? புரிஞ்சிச்சு. இப்போ பாரு, இப்போ நம்மளுடைய லங்ஸ் நான் வரைய போறேன். ஓகேவா? இதுதான் நம்மளுடைய லங்ஸ். கரெக்டா? ஆமா. ஓகே. கீழே நம்மளுக்கு என்ன இருக்கு? ஒரு டோம் ஷேப்டு ஸ்ட்ரக்சர். அது பேர் என்ன? நம்மளுடைய டயாஃப்ராம் இருக்கு. கரெக்டா? ஆமா ப்ரோ. நான் இப்போ ஒரு லங்ஸ் மட்டும் வேணா வச்சுக்கிறேன். ஓகேவா? நீங்க இதை வச்சு இன்னொரு லங்ஸையும் சேர்த்து பாத்துருங்க. இன்னொரு லங்ஸ் இருக்க மாதிரி நினைச்சுக்கோங்க. நான் ஒரே ஒரு லங்ஸ் மட்டும் வைக்கிறேன். ஓகே. எனக்கு டயாஃப்ராம் இப்படி கீழே இருக்கு. கரெக்டா? ஆமா. சரி, டயாஃப்ராம் மசில் தானே? ஆமா ப்ரோ. அப்ப அதனால கான்ட்ராக்ட் அண்ட் இதாக முடியும். கரெக்டா? எக்ஸ்பேண்ட் ஆக முடியும். கரெக்டா? ஆமா ப்ரோ. சரி, இப்போ வெயிட் பண்ணு. delete எனக்கு இங்க டயாஃப்ராம் இருக்கு. ஓகே. என்னோட டயாஃப்ராம்னால ஒரு நிமிஷம், இது கொஞ்சம் பெண்டா போடணும், அப்படின்னா அது கரெக்டா இருக்கும். ஓகே. என்னோட டயாஃப்ராமும் இப்படி பெண்டா இருக்கு. ஓகேவா? ஓகே. நான் இன்னும் கொஞ்சம் பெண்ட் பண்ணலாம். பட் ஓகே. சரி, இப்போ இந்த டயாஃப்ராம் கான்ட்ராக்ட் ஆச்சுன்னு வச்சுக்கோங்க. இது எப்படி ஆகும்? கான்ட்ராக்ட் ஆனிச்சுன்னா மசிலோட லென்த் கம்மியாகிறதுனா கான்ட்ராக்ஷன். ஆமா ப்ரோ. ஸோ அப்போ இது கான்ட்ராக்ட் ஆனா இது எப்படி ஸ்ட்ரெயிட் லைனா வந்துருமா? ஆமா ப்ரோ. ஸோ அப்போ இது ஸ்ட்ரெயிட் லைனா வருதுன்னா இதை ஒட்டி இருக்கக்கூடிய இந்த விஷயம் என்ன ஆகும்? நம்மளுடைய லங்ஸோட அந்த பாட்டம் லேயர் இருக்குல்ல, அது என்ன ஆகும்? நம்ம லங்ஸோட இந்த பாட்டம் லேயர் என்ன ஆகும்? கீழே வரும். கரெக்டா? எஸ். ஸோ அப்போ இது இப்படி வந்துருச்சுன்னா ஒரு நிமிஷம், இது வேண்டாம், டெலிட். இப்போ நம்மளுடைய அந்த இது கான்ட்ராக்ட் ஆனிச்சுன்னா ஸ்ட்ரெயிட் லைனா வந்துருமா? ஆமாம் ப்ரோ. ஸோ இப்படி இது ஸ்ட்ரெயிட் லைனா வந்த உடனே நம்மளுடைய இந்த லங்ஸோட இந்த லேயர் என்னவாகும்? அதுவும் கீழே இழுத்திட்டு வந்துரும். கரெக்டா? ஏன்னா டயாஃப்ராம் அதோட அட்டாச் ஆயிருக்கு. ஸோ அப்போ டயாஃப்ராம் கீழே வந்துச்சுன்னா அட்டாச் ஆயிருக்குங்கிறத விட உனக்கு இந்த தோராசிக் சேம்பர்னு ஒன்று பார்த்தோம் தெரியுமா? அதாவது லங்ஸ் இருக்கக்கூடிய கேவிட்டி இருக்குல்ல, அந்த ஸ்பேஸ் இருக்குல்ல, அது வந்து ஏர் டைட் ஸ்பேஸ். ஓகேவா? அது என்னது? ஏர் டைட் ஸ்பேஸ். காத்து வெளியே போக முடியாது, உள்ள வர முடியாது. லங்ஸுக்குள்ள போக முடியும், வர முடியும். இதை சுத்தி இருக்கக்கூடிய ஏரியா ஏர் டைட் ஏரியா. ஓகேவா? ஓகே. ஸோ அப்போ இங்கே எனக்கு இது கம்ப்ரஸ் ஆனா தன்னால இதுவும் கம்ப்ரஸ் ஆயிரும். புரியுதா? இது கம்ப்ரஸ் ஆனிச்சுன்னா நம்மளுடைய டயாஃப்ராம் வந்து கான்ட்ராக்ட் ஆச்சுன்னா பின்னாடியே மேல இருக்கிறது கான்ட்ராக்ட் ஆயிரும். அதுங்க டைரக்டா கனெக்டட் கிடையாது. பட் இந்த ஏர்டைட் சேம்பர் காரணமா அதோட ஃபங்க்ஷன் கனெக்டடா இருக்கு. ஓகேவா? ஓகே. ஸோ அப்போ இது இப்படி கான்ட்ராக்ட் ஆகிறதுனால இதுவும் கான்ட்ராக்ட் ஆகும். ஸோ அப்போ இந்த லேயர் நம்மளுக்கு பாட்டம் லேயர் ஆஃப், ஒரு நிமிஷம், நம்மளுடைய லங்ஸோட பாட்டம் லேயர் அப்ப என்னவாயிரும்? அதுவும் கீழே எக்ஸ்பெண்ட் ஆகி வந்துடும். கரெக்டா? எஸ். அப்ப எனக்கு முதல்ல இவ்வளவு இடம் இருந்தது, இப்ப எக்ஸ்ட்ராவா இவ்வளவு இடம் வந்துருச்சு. வால்யூம் என்னவாயிருச்சு? இன்க்ரீஸ் ஆயிருச்சு. கரெக்டா? வால்யூம் இன்க்ரீஸ் ஆயிருச்சு. வால்யூம் இன்க்ரீஸ் ஆனா பிரஷர் என்னவாகும்? பிரஷர் டிராப் ஆகும். ஓகேவா? பிரஷர் டிராப் ஆகும். அப்போ உள்ள எனக்கு லங்ஸ்ல லோ பிரஷர் இருக்கு, அட்மாஸ்பியர்ல ஹை பிரஷர் இருக்கு. ஸோ அப்போ எனக்கு காத்து தன்னால உள்ள வந்துருமா? ஆமாம் ப்ரோ. தட் இஸ் ஹவ் வி இன்ஸ்பயர். அதாவது நம்ம உள்ள இன்ஸ்பிரேஷன் பண்றது, பிரீத் இன் பண்றது இப்படிதான். நீ பிரீத் இன் பண்ணும்போது உன்னுடைய டோம் ஷேப்டு டயாஃப்ரம் கான்ட்ராக்ட் ஆயிரும். அது கான்ட்ராக்ட் ஆனா பின்னாடியே நம்மளுடைய பாட்டம் லேயர் ஆஃப் லங்ஸும் கான்ட்ராக்ட் ஆயிரும். அது கான்ட்ராக்ட் ஆகி இதுவும் கான்ட்ராக்ட் ஆயிருச்சுன்னா உள்ள வால்யூம் இன்க்ரீஸ் ஆயிரும். வால்யூம் இன்க்ரீஸ் ஆனா பிரஷர் டிக்ரீஸ் ஆயிரும். பிரஷர் டிக்ரீஸ் ஆயிருச்சுன்னா வெளியே ஹை பிரஷர், உள்ள லோ பிரஷர். ஸோ காத்து அந்த ஹை பிரஷர் டு லோ பிரஷர் உள்ள வந்துடும். ஓகேவா? ஓகே. சரி, இப்போ நீ எக்ஸ்பிரேஷனுக்கு அப்ப எப்படி இருக்குன்னு யோசிச்சு பாரு. எக்ஸ்பிரேஷனுக்கு இதுக்கு அப்படியே ஆப்போசிட். நம்மளுக்கு இப்படி உள்ள ஃபுல்லா எக்ஸ்டெண்ட் ஆனது இப்ப ரிலாக்ஸ் ஆகுது. அப்ப நம்மளுடைய பாட்டம் லேயர் ஆஃப் இதுவும் ரிலாக்ஸ் ஆகும். அப்படி ரிலாக்ஸ் ஆகும்போது எனக்கு வால்யூம் இப்போ இந்த எக்ஸ்ட்ரா வால்யூம் குறைஞ்சிருச்சு. ஸோ வால்யூம் குறைஞ்சிருச்சுன்னா உள்ள பிரஷர் இன்க்ரீஸ் ஆயிரும், வெளியே அட்மாஸ்பியரிக் பிரஷர் கம்மியா இருக்கும். சாரி. ஸோ உள்ள இருந்து வெளியே கேசஸ் போயிரும். ஓகேவா? உள்ள இருந்து வெளியே போயிரும். திஸ் இஸ் ஹவ் வி எக்ஸ்பயர். ஓகேவா? அவ்வளவுதான் மெக்கானிசம். புரியுதா? நார்மல் இதுக்கு இதுதான். இது போக நீ வந்து ஒரு சில டைம் அப்படி நம்ம ஃபோர்ஸ்ஃபுல்லா உள்ள இழுக்கிறோம் தெரியுமா? அந்த ஃபோர்ஸ்ஃபுல்லா இழுக்கிறதுக்கு இன்டர்னல் இன்டர்கோஸ்டல் மசில்ஸ் அண்ட் அப்டாமினல் மசில்ஸ்னு ஒரு சில எக்ஸ்ட்ரா மசில்ஸ் ஒர்க் ஆகும். அதை நம்ம ஜஸ்ட் தெரிஞ்சுக்கோங்க. இன்டர்னல் இன்டர்கோஸ்டல் மசில்
அண்ட் அப்டாமினல் மசில். ஓகேவா? ஓகே, இந்த ரெண்டு மசில் ஃபோர்ஸ்ஃபுல் இதுக்கு யூஸ் பண்ணும். ஓகே, ஸோ இப்போ மெக்கானிசம் இதுக்கு ஸ்டெப்ஸ் போட்டுருவோமா? நம்மளுடைய முதல் ஸ்டெப் என்னது? கான்ட்ராக்ஷன் ஆஃப் டயாஃப்ரம். கரெக்டா? எஸ். ஒரு ஃப்ளோ சார்ட் மாதிரி வேணா போட்டுடுறேன். ஓகேவா? கான்ட்ராக்ஷன் ஆஃப் டயாஃப்ரம். டயாஃப்ரம் கான்ட்ராக்ட் ஆகும்போது நம்மளுக்கு லங்ஸோடைய வால்யூம் இன்க்ரீஸ் ஆகும். கரெக்டா? லங்ஸ் வால்யூம் இன்க்ரீஸ் ஆகும். லங்ஸோட வால்யூம் இன்க்ரீஸ் ஆகும்போது லங்ஸோடைய ப்ரெஷர் டிக்ரீஸ் ஆகும். லங்ஸோட ப்ரெஷர் டிக்ரீஸ் ஆகும்போது ஏர் கம்ஸ் இன். கரெக்டா? ஏர் கம்ஸ் இன். ஓகேவா? ஓகே, இதை இப்படி போடுறத விட சாரி, ஏர் கம்ஸ் இன். ஓகே, இப்போ இதே இது ரிலாக்ஸேஷன் ஆஃப், இதுக்கு வேணா வேற கலர் போடட்டா? ரிலாக்ஸேஷன் ஆஃப் டயாஃப்ரம். ரிலாக்ஸேஷன் ஆஃப் டயாஃப்ரம். டயாஃப்ரம் ரிலாக்ஸ் ஆனா லங்ஸோட வால்யூம் குறைஞ்சிரும். லங்ஸோட வால்யூம் குறைஞ்சா லங்ஸோட ப்ரெஷர் இன்க்ரீஸ் ஆயிரும். லங்ஸோட ப்ரெஷர் இன்க்ரீஸ் ஆனா ஏர் கோஸ் அவுட். அவ்வளவுதானே? சிம்பிள். ஓகேவா? ஏர் கோஸ் அவுட். ஓகே, ஸோ அப்போ உனக்கு டயாஃப்ராமை வச்சுதான் நம்ம லங்ஸோடைய வால்யூமை மாத்துறோம். கரெக்டா? ஸோ ஃப்ரம் திஸ் நம்ம ஒரு விஷயம் தெரிஞ்சுக்கலாம். பல்மினரி வால்யூம் கான் பி சேஞ்ச் டைரக்ட்லி. ஓகேவா? பல்மினரி வால்யூமை நீ டைரக்டா மாற்ற முடியாது. அதாவது லங்ஸோட வால்யூமை நீ டைரக்டா மாற்ற முடியாது. இன்ஸ்டெட் நீ டயாஃப்ராமோட இதை நீ தொராசிக் சாம்பரோட வால்யூமை மாத்துற. டயாஃப்ராமை நீ கான்ட்ராக்ட் பண்ற அப்படிங்கிறப்போ உனக்கு என்ன ஆகுது? தொராசிக் சாம்பரோட வால்யூம்ல ஒரு சின்ன சேஞ்ச் வருது. ஸோ அப்போ தொராசிக் சாம்பரோட வால்யூம்ல சேஞ்ச் வரும்போது உனக்கு அதே சேஞ்ச் எதுலயும் ரிஃப்ளெக்ட் ஆகும்? நம்மளுடைய பல்மினரி வால்யூம், நம்மளோட லங்ஸோட வால்யூம்ல ரிஃப்ளெக்ட் ஆகுது. அதனால லங்ஸும் திரும்பி கான்ட்ராக்ட் ஆகுது. லங்ஸ் திரும்பி கான்ட்ராக்ட் ஆனோட நம்மளுக்கு உள்ள ப்ரெஷர் குறையுது. ஐ மீன் வால்யூம் இன்க்ரீஸ் ஆகுது, ப்ரெஷர் குறையுது. தென் நம்மளுக்கு வெளியே இருந்து காத்து உள்ள வருது. ரிலாக்ஸேஷன்ல அப்படியே ஆப்போசிட். ஓகேவா? இப்ப நல்லா புரிஞ்சிச்சு ப்ரோ. அவ்வளவுதான் மெக்கானிசம். ஓகேவா? அவ்வளவுதான் மெக்கானிசம். சரி, இப்ப என்சிஆர்டி ரீடிங் பண்ணிடலாமா? வாங்க என்சிஆர்டி ரீடிங் பண்ணிட்டு இதுக்கு அடுத்து உங்களுக்கு டிஃப்ரெண்ட் கைண்ட்ஸ் ஆஃப் வால்யூம்ஸ் அண்ட் கெப்பாசிட்டிஸ் இருக்கும். ஓகேவா? டிஃப்ரெண்ட் கைண்ட்ஸ் ஆஃப் வால்யூம் அண்ட் கெப்பாசிட்டிஸ் இருக்கும். ஓகேவா? அதனால உங்களுக்கு ஒரு கிராஃப் மட்டும் தான் போடுவேன். ஓகேவா? கிராஃப் போட்டா ஐ மீன் எக்ஸ்பிளனேஷன் எழுதணும். ஸோ எழுதிடுறேன். ஓகே. The part starting with the external nostrils up to terminal bronchioles constitute the conducting part. External nostril terminal bronchiole conducting. Alveoli and their ducts. Alveoli and அதோட ducts எல்லாம் சேர்ந்தா respiratory or exchange part பண்ணும். ஓகேவா? conducting part என்னது? அது transport atmospheric air to alveoli, clears it from foreign particles, அதாவது dust particles trap பண்றது, humidify பண்றது, and also brings the air to body temperature. மூணு main function பண்ணும். எக்ஸ்சேஞ்ச் பார்ட் தான் இது ஆக்சுவல் டிஃப்யூஷன் ஆஃப் O2 and CO2 between blood and atmospheric air. நம்மளுக்கு ஆக்சுவல் எக்ஸ்சேஞ்ச் ஆஃப் கேசஸ் அங்கதான் நடக்குது. ஓகே. lungs are situated in the thoracic chamber which is anatomically an airtight chamber. அது உனக்கு நம்மளுடைய anatomy படி, நம்மளுடைய பாடி ஸ்ட்ரக்சர் படி பாத்தீங்கன்னா it is a airtight chamber. ஓகேவா? so thoracic chamber is formed dorsally by vertebral column, ventrally by sternum. அதாவது உனக்கு பின்னாடி அந்த முதுகு தண்டுன்னு சொல்லுவோம் தெரியுமா? ஐ மீன் இப்படிதான் வரும்னு நினைக்கிறேன், எனக்கு கரெக்டா அந்த இது தெரியாது. ஸோ அந்த முதுகு தண்டு நம்ம வெர்டிபிரல் காலம்னு சொல்றோம். ஓகேவா? அண்ட் நம்மளோட ஃப்ரண்ட்ல ஒரே ஒரு போன் இருக்கும்ல, அந்த ஒரு இந்த மாதிரி ஷேப்ல தான் போன் இருக்கும். இதுலதான் நம்மளுக்கு எல்லா கார்டிலேஜும் இப்படி கனெக்ட் ஆயிருங்க. கரெக்டா? ஸோ இது இந்த சென்டர்ல இருக்கக்கூடியதா ஸ்பைடர் கிடையாது. இந்த சென்டர்ல இருக்கக்கூடியதை நம்ம ஸ்டர்னம் அப்படின்னு சொல்லுவோம். ஓகேவா? அதைத்தான் இங்க மென்ஷன் பண்ணியிருக்காங்க. நம்ம இந்த பர்ஃபெக்டா இந்த பின்னாடி வர்றது இப்படிதான் இருக்கும், பட் எனக்கு பெர்ஃபெக்டா வர மாட்டேங்குது. ஓகேவா? சோ இந்த ஸ்ட்ரக்சர் நம்ம எதுல பார்ப்போம்? லோகோமோஷன் மூவ்மெண்ட் சாப்டர்ல பார்ப்போம். ஓகேவா? ஓகே. லேட்டரலி பை ரிப்ஸ். லேட்டரல் அதாவது சைடுல ரிப்ஸ் இருக்கும். ஓகேவா?
லோவர் சைட்ல என்ன இருக்கும்? டோம் ஷேப்டு டயாஃப்ராம் இருக்கும். டோம் ஷேப்டு டயாஃப்ராம் இருக்கும். ஓகேவா? ஓகே. Anatomical setup of lungs in the thorax is such that any change in the volume of thoracic cavity will be reflected in lungs or pulmonary cavity. அதாவது அது ஏர்டைட்டா இருக்கிறதுனால உனக்கு thoracic cavityல ஏதாவது வால்யூம் சேஞ்சோ அதுல ஏதாவது வால்யூம்ல வந்து மாற்றங்கள் நடந்தா அது it will be reflected in pulmonary volume. ஓகேவா? அது pulmonary வால்யூம்லயும் அதே சேஞ்ச உருவாக்கும். ஓகே. Such an arrangement is essential for breathing. ஓகேவா? ஏன்னா as we cannot directly alter the pulmonary volume. மேபி இது உங்களுக்கு ஏஆர்ல கொடுக்கலாம், we can directly alter அப்படின்னு கொடுத்தா தப்பு. ஓகேவா? ஓகே. இப்போ ஸ்டெப்ஸ் பாரு. பிரீத்திங் ஆர் பல்மனரி வென்டிலேஷன். பிரீத்திங் தான் பல்மனரி வென்டிலேஷன் சொல்லுவோம். ஓகேவா? பிரீத்திங் இன்னொரு பேர்னு வச்சுக்கோ. By which atmospheric air is drawn in and CO2 is released out. Okay. Diffusion of O2 and CO2 across alveolar membrane. அடுத்து நம்மளுக்கு diffusion of CO2, அதாவது ஃபர்ஸ்ட் இங்க உள்ள வருது, உள்ள இருந்து ஆல்வியோலி போயிருச்சு. இப்ப ஆல்வியோலிக்கும் பிளட்டுக்கும் நடுவுல டிஃப்யூஸ் ஆகுது. ஓகேவா? ஓகே, டிஃப்யூஸ் ஆயிடுச்சு. அடுத்து பிளட் வழியா எல்லா இடத்துக்கும் டிரான்ஸ்போர்ட் ஆகி போகுது. ஓகே, போயிருச்சு. அடுத்து diffusion of O2 and CO2 between blood and tissues. டிஷ்யூஸ்க்கும் பிளட்டுக்கும் நடுவுல O2 and CO2 போகுது. இங்க பிளட்ல இருந்து O2 டிஷ்யூஸ்க்கு போகும், டிஷ்யூல இருந்து CO2 பிளட்டுக்கு வரும். எதனால உனக்கு O2 வந்து பிளட்ல இருந்து டிஷ்யூக்கு போகுது? ஏன் டிஷ்யூல இருந்து O2 ஏன் பிளட்டுக்கு வராதா? அதே மாதிரி ஏன் டிஷ்யூல இருந்தா CO2 இங்க வரணுமா? பிளட்ல இருந்து CO2 அங்க போகாதா? அதெல்லாம் எப்படிங்கிறத நான் பின்னாடி சொல்றேன், வெயிட் பண்ணு. ஓகே. டிஃபியூஷன் ஆஃப் இது. தென் யூட்டிலைசேஷன் ஆஃப் O2 பை செல்ஸ் ஃபார் கேட்டபாலிக் ரியாக்ஷன்ஸ், அதாவது நம்மளுடைய ரெஸ்பிரேஷனுக்கு. ஓகேவா? செல்லுலர் ரெஸ்பிரேஷனுக்கு. ஓகே. So, breathing involves two stages. Inspiration, during which atmospheric air is drawn in, and expiration, by which the alveolar air is released out. The movement of air into and out of the lungs is carried out by creating a pressure gradient between the lungs. ஓகேவா? pressure gradient between the lungs. ஒரு pressure gradient னா pressure difference. ஓகேவா? between lungs and environment. லங்ஸுக்கும் என்விரான்மெண்ட்டுக்கும் நடுவில் ஒரு pressure difference உருவாக்குறோம். அதன் மூலமா தான் நம்ம breathe in and breathe out பண்றோம். அந்த pressure difference எப்படி உருவாக்குறோம் தெரியும். Inspiration can occur if the pressure within the lungs is less than இது, அதாவது there is a negative pressure in lungs. அதாவது intrapulmonary pressure. இன்ட்ரானா உள்ள, கரெக்டா? இன்டர்னா நடுவுல, இன்ட்ரானா உள்ள. சோ நம்மளுடைய லங்ஸுக்கு உள்ள இருக்கிற பிரஷர் நெகட்டிவ் பிரஷர் ஆகணும், அதாவது கம்பேர்டு டு அட்மாஸ்பரிக் பிரஷர் அது கம்மியா இருக்கணும். சோ அப்படி நெகட்டிவ் பிரஷர் வந்தா நம்மளுக்கு காத்து உள்ள வரும். எக்ஸ்பிரேஷன் occurs when intrapulmonary is higher than atmospheric pressure. ஓகேவா? ஓகே. Diaphragm, a specialized set of muscles, external and internal intercostal muscles between the ribs, help in generation of such gradients. இதுவும் ஹெல்ப் பண்ணும். ஓகேவா? இதுல வந்து இன்டர்னல் இன்டர்கோஸ்டல் மசில் அப்படிங்கிறது ஃபோர்ஸ்ஃபுல். இதுக்கு நம்மளால சாதாரணமா நம்ம எப்போதும் போல பேசிட்டு இருக்கோம்னா இப்ப இந்த சாதாரண மூச்சு இழுத்து ஊட்டிட்டு இருக்கேன். பட் இப்போ நம்ம இந்த வேணுக்குன்னு ஃபோர்ஸ்ஃபுல்லா உள்ள மூச்சு இழுக்கிறோம் தெரியுமா? அந்த மாதிரி ஃபோர்ஸ்ஃபுல்லா நீ இழுக்கும் போது உனக்கு ஹெல்ப் பண்றதா இந்த இன்டர்னல் இன்டர்கோஸ்டல் மசில்ஸ் அண்ட் அப்டாமினல் மசில்ஸ். ஓகேவா? ஓகே. Inspiration is initiated by contraction of diaphragm, which increases the volume of thoracic chamber in anterior posterior axis. நம்மளுடைய anterior posterior axisல நம்மளுக்கு என்னது சேஞ்ச் நடக்குது, வால்யூம் இன்க்ரீஸ் ஆகுது. ஓகே. The contraction of external intercostal muscle lifts up the ribs. இப்போ புரியுதா எதனால நம்ம வந்து மூச்சு இழுக்கும் போது செஸ்ட் மேல வருது? நீ மூச்சை இழுக்கும் போது உனக்கு கான்ட்ராக்ஷன் ஆஃப் எக்ஸ்டர்னல் இன்டர்கோஸ்டல் மசில்ஸ் நடக்கும். ஓகேவா? எக்ஸ்டர்னல் இன்டர்கோஸ்டல் மசில்னா நம்மளுடைய ரிப்ஸுக்கு நடுவில் இருக்கக்கூடிய ஒரு மசில்ஸ் மாதிரி வச்சுக்கோ. ஓகேவா? அந்த ரிப்ஸுக்கு நடுவில் இருக்கிற மசில்ஸ் கான்ட்ராக்ட் ஆகிறதுனாலதான் உனக்கு செஸ்ட் மேல வருது. அதனாலதான் நம்ம இன்ஹேல் பண்ணும்போது செஸ்ட் மேல வருது, எக்ஸேல் பண்ணும்போது திரும்பி அது வந்து ரிலாக்ஸ் ஆகும்போது செஸ்ட் கீழே போயிடும். ஓகேவா? ஓகே. And the sternum causing an increase in the volume of the thoracic chamber in dorsoventral axis. ஓகேவா? இது dorsoventral axisல இது பண்ணுது. ஓகே. The overall increase in the thoracic volume causes a similar increase in pulmonary volume. ஓகேவா? thoracic volume சேஞ்ச் ஆனா இது pulmonary volume சேஞ்ச் ஆகும். நீங்க டயக்ராம்ல கரெக்டா கொடுத்திருப்பாங்க பாருங்க. எனக்கு டயஃப்ராம் கான்ட்ராக்ட் ஆகுது. சோ அப்ப டயஃப்ராம் இப்படி வரப்போகுது. ஓகேவா? இங்க இருந்து இப்படி மாறப்போகுது. அப்ப எனக்கு இவ்வளவு வால்யூம் இன்க்ரீஸ் ஆக போகுது. இவ்வளவு வால்யூம் இன்க்ரீஸ் ஆச்சுன்னா எனக்கு பிரஷர் உள்ள டிராஸ்டிக்கா டிராப் ஆயிரும். சோ வெளியே பிரஷர் அதிகம். சோ இங்க நெகட்டிவ் பிரஷர் ஆகு, காத்து உள்ள வந்துடும். இங்க இது இவ்வளவு இதுவா இருந்தது, இப்ப என்ன ஆக போகுது? திரும்பி இந்த பழைய நிலைமைக்கு வரப்போகுது. சோ அப்ப இவ்வளவு வால்யூம் குறையுது, இது ரிலாக்ஸ் ஆகுது. அப்போ இங்க பிரஷர் இன்க்ரீஸ் ஆயிரும், வால்யூம் குறையறதுனால பிரஷர் இன்க்ரீஸ் ஆயிரும். வெளியே கம்பேரிட்டிவ்லி பிரஷர் கம்மியா இருக்கும். சோ வால்யூம் காத்து வெளியே போயிடும். ஓகேவா? ஓகே.
an increase in pulmonary volume decreases the intrapulmonary pressure. நம்ம அப்புறம் பார்த்த அதே விஷயம் தான். ஓகேவா? பல்மனரி பிரஷர் டிக்ரீஸ் பண்ணிரும் less than that of atmospheric pressure which forces the air from. இதனால ஏர் வெளிய இருந்து உள்ள வந்துரும். ரிலாக்ஸேஷன் பண்ணும்போது இது அப்படியே ரிவர்ஸ் ஆயிரும். ஓகேவா? Relaxation of the diaphragm and the intercostal muscles return the diaphragm and sternum to their normal position and reduce the thoracic volume, thereby pulmonary volume. This leads to an increase in intrapulmonary pressure to slightly above the atmospheric. Atmospheric இது கொஞ்சம் அதிகமாகும். So இது எக்ஸ்பிரேஷனை காஸ் பண்ணும். ஓகேவா? ஓகே. We have the ability to increase the strength of inspiration and expiration. அதாவது நார்மலா பண்றதோட இன்னும் ஸ்ட்ரென்த்தா ஃபோர்ஸ்ஃபுல்லா இன்ஸ்பயர் பண்றது அண்ட் ஃபோர்ஸ்ஃபுல்லா எக்ஸ்பயர் பண்றது தான் நம்மளால பண்ண முடியும். எப்படி பண்ண முடியும்? வித் தி ஹெல்ப் ஆஃப் அடிஷனல் மசில்ஸ் இன் தி அப்டமன். அப்டாமினல் மசில்ஸ் மூலமாகவும் இன்டர்னல் இன்டர்கோஸ்டல் மசிலோட ஹெல்ப் மூலமாகவும் பண்ணலாம். ஓகேவா? ஓகே. ஆன் அன் ஆவரேஜ், ஒரு ஆவரேஜா எடுத்தோம்னா ஒரு ஹெல்த்தி ஹியூமன் வந்து 12 to 16 டைம்ஸ் பெர் மினிட் வந்து அவன் இன்ஹேல் பண்ணுவான். இன்ஹேல் அண்ட் எக்ஸேல் பண்ணுவான். ஓகேவா? இந்த மாதிரி நம்ம வந்து 12 to 16 டைம்ஸ் இன்ஹேல் அண்ட் எக்ஸேல் பண்ணுவோம். வால்யூம் ஆஃப் ஏர் இன்வால்வ்ட் இன் பிரீத்திங் மூமெண்ட்ஸ் கேன் பி எஸ்டிமேட்டட் யூசிங் எ ஸ்பைரோமீட்டர். அதாவது நம்ம வந்து இப்போ நெக்ஸ்ட் நம்ம வந்து ஒரு சில வால்யூம்ஸ் ஓப்பன் இருக்குல்ல, டைடல் வால்யூம், இன்ஸ்பிரேட்டரி வால்யூம், எக்ஸ்பிரேட்டரி ரிசர்வ் வால்யூம், ரெசிடுவல் வால்யூம், அதுக்கடுத்து கெப்பாசிட்டிஸ், இன்ஸ்பிரேட்டரி கெப்பாசிட்டி, எக்ஸ்பிரேட்டரி கெப்பாசிட்டி, ஃபங்க்ஷனல் ரெசிடுவல் கெப்பாசிட்டி, வைட்டல் கெப்பாசிட்டி, டோட்டல் லங் கெப்பாசிட்டி, இது எல்லாத்தையும் மெஷர் பண்ணணும். இப்போ வந்து நம்ம லங்ஸ்குள்ள எவ்வளவு வால்யூம் உள்ள இழுக்கிறோம், எவ்வளவு வால்யூம் வெளியே விடுறோம், நம்ம லங்ஸோட மொத்த வால்யூம் எவ்வளவு அதனால தாங்க முடியும், இதெல்லாம் எப்படி கால்குலேட் பண்றோம்? அதுக்கு யூஸ் பண்ற டிவைஸ் தான் ஸ்பைரோமீட்டர். ஐயோ, இதை வாயில வச்சு இதன் மூலமா வாய் வழியை அப்படியே உள்ள இழுப்போம், வாய் வழியை உள்ள வெளியே விடுவோம். ஓகேவா? சோ இதை வச்சுதான் அந்த ஸ்பைரோமீட்டர் கால்குலேட் பண்ணும். ஓகேவா? ஓகே. சோ இப்போ இந்த வால்யூம்ஸ் தான் பார்க்க போறோம். ஓகேவா? இந்த வால்யூம்ஸ் தான் பார்க்க போறோம். முதல்ல நான் உங்களுக்கு ஒவ்வொரு வால்யூம் அண்ட் கெப்பாசிட்டியா ஃபர்ஸ்ட் வால்யூம் அண்ட் கெப்பாசிட்டி நான் உங்களுக்கு தெளிவா ஒன்னொன்னா டெஃபினிஷனோட எழுதிடுறேன். ஆஃப்டர் தட் நான் உங்களுக்கு ஒரு சார்ட் போடுறேன், அது உங்களுக்கு ஈஸியா புரிஞ்சிடும். ஓகேவா? ஃபர்ஸ்ட் volumes and capacities. ஓகேவா? capacities, volumes and capacities. சரி, ஃபர்ஸ்ட் வால்யூம். ஓகேவா? கெப்பாசிட்டினா வால்யூம் என்னன்னு ஒரு வித்தியாசம் சொல்றேன். ஓகேவா? அது பின்னாடி சொல்றேன், இப்போ சொன்னா புரியாது. ஸோ ஃபர்ஸ்ட் திங் டைடல் வால்யூம் அப்படின்னு சொல்லுவோம். ஓகேவா? டிவி, டைடல் வால்யூம். டைடல் வால்யூம்னா ஒன்றும் இல்லை, நார்மலா இன்ஸ்பயர் பண்றேன், நார்மலா எக்ஸ்பயர் பண்றேன்ல, இந்த நார்மல் அமௌண்ட் ஆஃப் ஏர் தான் டைடல் வால்யூம். ஓகேவா? வெயிட் செகண்ட், இதை வந்து நான் கிரீன் கலருக்கு மாத்திடுறேன். டன். ஸோ இப்போ ஓகே. டைடல் வால்யூம்னா என்ன? அமௌண்ட் ஆஃப் ஏர் a person normally inhales or exhales. ஓகேவா? inhales or exhales. ஓகேவா? ஒரு தடவை நீ மூச்சு இழுத்து விடுற, நார்மலா நம்ம பேசிட்டு இருக்கும்போது மூச்சு இழுத்து விடுறீல, இதோட அளவு எவ்வளவு இருக்கும் அப்படின்னு கேட்டீங்கன்னா இட் இஸ் 500 ml. ஓகேவா? ஓகே. நம்ம ஆல்ரெடி பார்த்திருக்கோம், ஒரு ஹெல்த்தி இண்டிவிஜுவல் ஒரு நிமிஷத்துக்கு எவ்வளவு 12 இருந்து 16 முறை அவன் மூச்சை இழுத்து விடுவான். கரெக்டா? எஸ். ஸோ அப்போ ஆன் டோட்டல் இது எவ்வளவு வரும் பெர் மினிட்டுக்கு? இது 6000. அதாவது இன்டூ 12 பண்ணு, அது மினிமம். ஓகேவா? இன்டூ 18 பண்ணு, அது மேக்சிமம். ஸோ இன்டூ 12 பண்ணாது என்ன வரும்? 6000 வரும். இன்டூ 18 பண்ணாது என்ன வரும்? சாரி, இன்டூ 18 பண்ணா நம்மளுக்கு 12 to 16 டைம்ஸ், 18 12 to 16 டைம்ஸ் இன்டூ 16 பண்ணா நம்மளுக்கு 8000 வரும். ஓகேவா? ஸோ இதுதான் 6000 to 8000 ml per minute. ஓகேவா? பெர் மினிட். திஸ் இஸ் ml per minute. ஓகேவா? ஓகே. இது டைடல் வால்யூம், நார்மலா இது பண்றது. ஓகே. அடுத்து இன்ஸ்பிரேட்டரி ரிசர்வ் வால்யூம்னு ஒன்று இருக்கு. என்ன இருக்கு? இன்ஸ்பிரேட்டரி ரிசர்வ் வால்யூம். இன்ஸ்பிரேட்டரி ரிசர்வ் வால்யூம். ஓகேவா? ஓகே. இன்ஸ்பிரேட்டரி ரிசர்வ் வால்யூம் அது என்ன ப்ரோ? இன்ஸ்பிரேட்டரி ரிசர்வ் வால்யூம் அப்படின்னா பேர்ல ஃபர்ஸ்ட் என்ன இருக்கு? இன்ஸ்பிரேட்டரி. ஸோ இப்போ இது நம்ம இன்ஸ்பயர் பிரீத் இன் பண்றத பத்தி ஏதோ பேச போகுது. கரெக்டா? எஸ். ஸோ அதோட டெஃபினேஷன் என்ன? நீ டெஃபினேஷனை பார்த்தாலே போதும். ஓகேவா? அமௌண்ட் ஆஃப் ஏர் a person நார்மல் இன்ஹேல்ஸ் ஆர் எக்ஸிட்ஸ். ஒரு பர்சன் நார்மல் இன்ஹேல் ஆர் எக்ஸேல் பண்றது எவ்வளவு அப்படிங்கறத டைடல் வால்யூம்.
இன்ஸ்பிரேட்டரி ரிசர்வ் வால்யூம்னா ஏர் or amount of air a person inhales, இல்ல a person forcibly inhales. ஓகேவா, forcibly inhales. உங்களுக்கு இப்ப புரிஞ்சிருக்கும் நான் என்ன சொல்றேன்னு. forcibly inhales அதாவது எவ்வளவு காத்த ஒரு மனுஷன், இப்ப நம்ம வந்து நார்மலா இப்ப நம்ம பேசிட்டு இருக்கும்போது மூச்சை இழுத்து விடுறோம், இது டைடல் வால்யூம். இப்ப நான் வேணுக்குன்னு சொல்லிட்டு ஃபோர்ஸ்ஃபுல்லா எப்படி நான் ஃபுல் ஸ்ட்ரென்த்தோட நான் உள்ள இழுக்கிறேன் தெரியுமா, இந்த மாதிரி நான் எக்ஸ்ட்ராவா எவ்வளவு ஏர் உள்ள இழுக்க முடியும், இந்த டைடல் வால்யூம் போக எக்ஸ்ட்ராவா நான் எவ்வளவு ஏர் உள்ள இழுக்க முடியும் அப்படிங்கிறது தான் என்னுடைய இன்ஸ்பிரேட்டரி ரிசர்வ் வால்யூம். அமௌண்ட் ஆஃப் ஏர் என்னோட நார்மலா நான் இது பண்றது டைடல் வால்யூம். இந்த டைடல் வால்யூம்ல நான் நார்மலா பிரீத் பண்ணிட்டேன். இப்போ எனக்கு நான் ஃபோர்ஸ்ஃபுல்லா இழுக்க போறேன், என்னோட ஃபுல் ஸ்ட்ரென்த்தை யூஸ் பண்ணி இப்படி ஃபோர்ஸ்ஃபுல்லா உள்ள இழுக்கிறேன். இப்போ நான் அந்த அடிஷனலா ஒரு அமௌண்ட் ஆஃப் ஏர் உள்ள இன்ஹேல் பண்ணிருப்பேன் தெரியுமா, இதுதான் இன்ஸ்பிரேட்டரி ரிசர்வ் வால்யூம். ஓகேவா, இதுதான் இன்ஸ்பிரேட்டரி ரிசர்வ் வால்யூம். இதோட அளவு எவ்வளவு ப்ரோ அப்படின்னு கேட்டீங்கன்னா, இட் இஸ் அரௌண்ட் 2500 ml to 3000 ml. ஓகேவா, 3000 ml, 2 ல இருந்து 3 லிட்டர். ஓகேவா, ஓகே. ஃபோர்ஸ்ஃபுல்லா இன்ஸ்பயர் பண்றது இன்ஸ்பிரேட்டரி ரிசர்வ் வால்யூம். அதே மாதிரி ஃபோர்ஸ்ஃபுல்லா எக்ஸ்பயர் பண்றதும் இருக்கணும்ல. ஆமா ப்ரோ, அது பேர் அப்ப என்னவா இருக்கும், எக்ஸ்பிரேட்டரி ரிசர்வ் வால்யூம் ப்ரோ. கரெக்ட், எக்ஸ்பிரேட்டரி ரிசர்வ் வால்யூம். ஓகேவா, எக்ஸ்பிரேட்டரி ரிசர்வ் வால்யூம். எக்ஸ்பிரேட்டரி ரிசர்வ் வால்யூம்னா என்ன, இங்க இருக்கிற இதே தான், காப்பி பேஸ்ட். பட் இங்க என்ன வரும், forcibly exhales, forcibly exhales. ஓகேவா, அங்க எப்படினால இப்ப வந்து நான் நார்மலா உள்ள இழுக்கிறது ஒரு 500 ml இழுக்க முடியும், நார்மலா வெளியே விடுறது ஒரு 500 ml விட முடியும். ஓகே, நான் இப்ப நார்மலா உள்ள 500 ml இழுத்துட்டு இதுக்கு மேல நான் என்ன ஃபோர்ஸ்ஃபுல்லா இழுக்கிறேன்னு வச்சுக்கோயேன், அப்படின்னு ஃபோர்ஸ்ஃபுல்லா இழுக்கிறேன் அப்படின்னா அது என்னால ஒரு 2.5ல இருந்து ஒரு 3 லிட்டர்ஸ் வரைக்கும் இழுக்க முடியும். ஓகே, அதே மாதிரி நான் இப்ப நார்மலா எக்ஸ்பயர் பண்ணிட்டேன், உள்ள வந்து நான் டைடல் உள்ள வந்து ஃபர்ஸ்ட் நார்மல் ஸ்டேஜ் இருக்கு, 500 ml உள்ள எடுத்திருக்கேன், 500 ml வெளியே விட்டுட்டேன், எக்ஸ்ஹேல் பண்ணிட்டேன். இப்போ இதுக்கு அடுத்தும் நீ இப்ப ட்ரை பண்ணி பாரு, நார்மலா எக்ஸேல் பண்ணிட்டு இன்னும் நம்ம ஃபோர்ஸ்ஃபுல்லா எக்ஸ்பிரேஷனும் பண்ண முடியுது. கரெக்டா, அதோட அளவு எவ்வளவு அப்படிங்கறதா எக்ஸ்பிரேட்டரி ரிசர்வ் வால்யூம். அதோட அளவு எவ்வளவா இருக்கும், அதோடைய அளவு 1000 to 1100 ml. ஏன்னா உன்னால நீ ஏன் ட்ரை பண்ணி பாரு, ஃபோர்ஸ்ஃபுல்லா இன்ஹேல் பண்றது உன்னால நிறைய பண்ண முடியும், ஆனா அதே அளவுக்கு உன்னால எக்ஸேல் பண்ண முடியுதான்னு பாரு, முடியாது. அதே அளவுக்கு உன்னால பண்ண முடியாது. ஓகேவா, சோ அதனால இது கம்மியா தான் இருக்கும், 1000 to 1100 ml தான். ஓகேவா, 1100 ml தான். ஓகே, சரி, அவ்வளவுதானா ப்ரோ, இவ்வளவுதானே இருக்க முடியும். நார்மல் இன்ஹேலேஷன் எக்ஸலேஷன் பார்த்துட்டோம், ஃபோர்ஸ்ஃபுல் இன்ஹேலேஷன் பார்த்துட்டோம், ஃபோர்ஸ்ஃபுல் எக்ஸலேஷன் பார்த்துட்டோம். வேற என்ன இருக்க முடியும் அப்படின்னா, வெயிட், இது போக ஒரு அமௌண்ட் ஆஃப், ஒரு ஸ்மால் அமௌண்ட் ஆஃப் ஏர் எப்பவுமே ஒரு லங்ஸ்லயே தங்கி இருக்கும். ஓகேவா, அது வெளியே வராது, அதனால இது பண்ண முடியாது. ஏன்னா அது வெளியே வந்துருச்சுன்னா லங்ஸ் உனக்கு கொலாப்ஸ் ஆயிரும். புரியுதா, ஏன்னா அது ஒரு ஏர் டைட் சேம்பர். சோ கொஞ்சமா தான் அங்க ஏர் இருக்கணும். சோ அந்த ஏரை தான் நம்ம ரெசிடுவல், அதாவது ரெசிடியூனா என்னது, மிச்சம் இருக்கிறது. கரெக்டா, அதுதான் நம்ம ரெசிடுவல் வால்யூம்னு சொல்றோம், மிச்சம் இருக்கக்கூடிய வால்யூம் ஆஃப் ஏர், ரெசிடுவல் வால்யூம். அப்ப நான் இதை என்னன்னு சொல்லலாம், அமௌண்ட் ஆஃப் ஏர் ரிமைனிங் இன் லங்ஸ் ஆஃப்டர் ஃபோர்ஸ்ஃபுல் எக்ஸ்பைரேஷன். கரெக்டா, நான் எவ்வளவுதான் ஃபோர்ஸ்ஃபுல்லா எக்ஸ்பயர் பண்ணாலும் அது போகவும் என்னோட லங்ஸ்ல எவ்வளவு ஏர் மிச்சம் இருக்கு அப்படிங்கறத என்னோட ரெசிடுவல் வால்யூம். கரெக்டா, ஆமா, amount of air retained or remaining in lungs after forceful exhalation. ஓகேவா, ஆஃப்டர் ஃபோர்ஸ்ஃபுல் எக்ஸலேஷன், அதுக்கப்புறம் மிச்சம் இருக்கிறதா நம்மளோட ரெசிடுவல் வால்யூம். ஓகேவா, ஓகே. நீ ஒரு விஷயம் நல்லா யோசிச்சு பாரு, உன்னால ரெசிடுவல் வால்யூமை கால்குலேட் பண்ண முடியுமா? ஸ்பைரோமீட்டர் வச்சு நம்ம இது எல்லாமே கால்குலேட் பண்ணோம், ரெசிடுவல் வால்யூமை கால்குலேட் பண்ண முடியுமா உன்னால? ஸ்பைரோமீட்டருங்கிறது என்னது, வாயில் ஒரு டியூப் மாதிரி இருக்கும்னு வச்சுக்கோங்க, அது வழியா நீ எவ்வளவு உள்ள இழுக்கிற எவ்வளவு வெளியே விடுற அப்படிங்கறத வச்சுதான் ஸ்பைரோமீட்டர் மெஷர் பண்ணும்.
இப்போ நீ டைடல் வால்யூம் ஓகே நார்மலா மூச்சை இழுத்து விடுங்க அப்படின்னு சொல்றேன். மூச்சை இழுத்து விடுறீங்க, உங்க வாயில ஸ்பைரோமீட்டர் வச்சிருக்கேன், கண்டுபிடிச்சிடலாம். நீங்க நார்மலா விடும்போது இவ்வளவு உள்ள போது இவ்வளவு வெளியே வருது கண்டுபிடிச்சிருவேன். சரி, இப்போ அதே ஸ்பைரோமீட்டர் வாயில வச்சுட்டு ஃபோர்ஸ்ஃபுல்லா இன்ஹேல் பண்ணு அப்படின்னு சொல்றேன். சோ இப்போ நீங்க ஃபோர்ஸ்ஃபுல்லா இன்ஹேல் பண்றீங்க, அப்போ உங்களோட இன்ஸ்பிரேட்டரி ரிசர்வ் வால்யூம் கண்டுபிடிச்சிருவேன். ஓகே, அதே மாதிரி உங்களை ஃபோர்ஸ்ஃபுல்லா எக்ஸேல் பண்ணுன்னு சொல்றேன், உன்னோட எக்ஸ்பிரேட்டரி ரிசர்வ் வால்யூம் கண்டுபிடிச்சிருவேன். பட் டைடல் வால்யூம் நான் எப்படி கண்டுபிடிக்கிறது? டைடல் வால்யூம் நான் எப்படி கண்டுபிடிக்கிறது? சோ டைடல் வால்யூம் நம்மளால ஸ்பைரோமீட்டர் யூஸ் பண்ணி கண்டுபிடிக்க முடியாது. ஓகேவா? சாரி, டைடல் வால்யூம்ல ரெசிடுவல் வால்யூம் நம்மளால ஸ்பைரோமீட்டரை யூஸ் பண்ணி கண்டுபிடிக்க முடியாது. அதுக்கு வேற மெத்தட்ஸ் மூலமா தான் கண்டுபிடிப்பாங்க. ஓகேவா? ஓகே, வேற சில மெத்தட்ஸ் மூலமா தான் ரெசிடுவல் வால்யூம் கண்டுபிடிச்சிருப்பாங்க. ஓகேவா? ஓகே. அண்ட் அதே மாதிரி இப்போ இது வந்து ஒரு மார்க் டெஸ்ட்ல நான் பார்க்கும்போது இந்த கொஸ்டின் இருந்துச்சு. ஓகேவா? அதாவது இப்போ ஒரு பேபி வந்து பிரெக்னன்சி டைம் இப்போ தான் வந்து பேபி பர்த் நடக்குது. ஓகேவா? பார்ச்சுரேஷன் இப்போ தான் நடக்குது, பேபி பிறந்துருச்சு. பட் இப்போ என்ன டவுட்னா டாக்டர்ஸ்க்கு, பேபி எய்தர் உள்ளேயே யுட்ரைன்லயே மதருக்குள்ளேயே பேபி இறந்துருச்சு, அதாவது பேபி இப்போ டெட். ஓகேவா? ஓகே, இப்போ அது மதரோட யுட்ரைன்குள்ளேயே அது இறந்துருச்சா, இல்ல அது வெளியே வந்தக்கு அப்புறம் தான் அது சஃபகேட் ஆகி இறந்துச்சா அப்படிங்கிறது தெரியல. அப்ப இது எப்படி நீங்க கண்டுபிடிப்பீங்க அப்படின்னு ஒரு கொஸ்டின். எந்த வால்யூமை நீங்க மெஷர் பண்ணி கண்டுபிடிக்கலாம் அப்படின்னு சொல்லி ஒரு கொஸ்டின். எதை யூஸ் பண்ணுவீங்க? நம்மளுடைய ரெசிடுவல் வால்யூமை யூஸ் பண்ணி நீங்க கண்டுபிடிச்சிடலாம். ஓகேவா? காரணம், அந்த பேபி வெளியே வந்திருந்துச்சுன்னு வச்சுக்கோங்க, வெளியே வந்ததுக்கு அப்புறம் தான் இறந்துருக்குன்னா அது அட்லீஸ்ட் ஒரு தடவை மூச்சு விட்டுருக்கும். அது மூச்சே விடலைனாலும் உனக்கு லங்ஸ் ஏர்டைட் சேம்பர், ஓகேவா, உள்ள இருந்து வெளியே வந்தோடனே உனக்கு வெளியே கூடிய ப்ரெஷர் டிஃபரன்ஸ் இதெல்லாம் மெயின்டைன் பண்றதுக்காக ஒரு அமௌண்ட் ஆஃப் ஏர் கண்டிப்பா உள்ள போயிருக்கும். ஓகேவா? ஸோ அப்போ அது அந்த ஒரு தடவை மூச்சு விடும்போது காத்து உள்ள போய் தங்கிரும். கரெக்டா? ஸோ அப்போ அது ரெசிடுவல் வால்யூம் இருந்தா அது வெளியே வந்து தான் இறந்திருக்கு, வெளியே வந்து மூச்சு வாங்கி தான் இறந்திருக்கு. கரெக்டா? இதே அது ரெசிடுவல் வால்யூம் அங்க இல்லைன்னு வச்சுக்கோ, தென் யூ கேன் அஷ்யூர் தட் அது உள்ள இருக்கும்போதே இறந்துருச்சு அப்படின்னு சொல்லி. ஓகேவா? எனக்கு ஒரு மார்க்ல வந்திருந்துச்சு, ஸோ ஐ வுட் லைக் டு ஷேர் இட். ஸோ ஷேர் பண்ணிட்டேன். ஓகே, இது வரைக்கும் எல்லாம் புரிஞ்சிச்சுல? இந்த மாதிரி ஒவ்வொரு வால்யூமா நம்ம தனித்தனியா பாக்குறது, ஒவ்வொரு இதுவா தனித்தனியா பார்த்தது வால்யூம். ஓகேவா? இப்ப அடுத்து கெப்பாசிட்டிஸ்னு பார்க்க போறோம். அடுத்து ஒரு நிமிஷம் வெயிட் பண்ணு, இதை டெலீட் பண்ணிட்டு நம்ம ரெஸ்பிரேட்டரி வால்யூம்ஸ் தான் இங்க பார்த்திருக்கோம். ஓகேவா? ஆஹா, இது ரொம்ப பெருசா இருக்கு. ரெஸ்பிரேட்டரி வால்யூம்ஸ் பார்த்துட்டோம். ஓகேவா? ஓகே, நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போறது ரெஸ்பிரேட்டரி கெப்பாசிட்டிஸ். ஓகேவா? அதுக்கு முன்னாடி இதுல நான் கோடி கிழிச்சுக்கிறேன், ஒரு நிமிஷம். வெயிட் அ செகண்ட் கைஸ். கரெக்டாக உங்களுக்கு பிரிச்சுட்டா உங்களுக்கு படிக்கும்போது கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். ஸோ அதனால தான். ஓகேவா? ஓகே, ஸோ 4 வால்யூம்ஸ் பார்த்துட்டோமா? ஆமா. இப்போ அடுத்து கெப்பாசிட்டிஸ்னா இந்த வால்யூமோட காம்பினேஷனா பார்க்க போறோம். இந்த வால்யூமை கம்பைன் பண்ணி 2-3 வால்யூமை சேர்த்து இதுக்கு இந்த கெப்பாசிட்டி, அது அந்த கெப்பாசிட்டி அப்படின்னு சொல்லி பார்க்க போறோம். ஓகேவா? ஓகே, ஸோ நவ் வி ஆர் கோயிங் டு see ரெஸ்பிரேட்டரி கெப்பாசிட்டிஸ். பேர் கெப்பாசிட்டி, எவ்வளவு முடியும் அப்படிங்கறதான கெப்பாசிட்டி, அதுதான் இங்க பார்க்க போறோம். ஃபர்ஸ்ட் இதுவா நம்ம பார்க்கறது என்னது, நம்மளுடைய இன்ஸ்பிரேட்டரி ரிசர்வ் வால்யூம் மாதிரி இங்க இன்ஸ்பிரேட்டரி கெப்பாசிட்டி. இன்ஸ்பிரேட்டரி கெப்பாசிட்டி. ஓகேவா? இன்ஸ்பிரேட்டரி கெப்பாசிட்டி. இன்ஸ்பிரேட்டரி கெப்பாசிட்டினா என்ன? டெஃபினிஷன் எழுதுறேன், இதை வச்சு நீ இதோட ஃபார்முலா எனக்கு சொல்லணும். ஓகேவா? ஓகே, டோட்டல் ஏர் a person can inspire. A person can inspire. ஓகேவா? அதாவது எனக்கு இது ஃபோர்ஸ்ஃபுல்லா சாதாரணமாலாம் எனக்கு தேவையில்லை, மொத்தமா எனக்கு நீ எவ்வளவு காத்த உள்ள இழுக்க முடியும். அப்போ நான் சாதாரணமா இழுத்தேன்னா எனக்கு டைடல் வால்யூம் உள்ள இழுக்க முடியும், பிளஸ் ஃபோர்ஸ்ஃபுல்லா இழுத்தேன்னா இன்ஸ்பிரேட்டரி ரிசர்வ் வால்யூம் இழுக்க முடியும். ஸோ அப்பனால மொத்தமா எவ்வளவு உள்ள எடுக்க முடியும்? டிவி பிளஸ் ஐஆர்வி. கரெக்டா? ஆமாம் ப்ரோ. ஸோ இங்க நம்மளுக்கு ஃபார்முலா கம்ஸ் அவுட் டு பி, இது வந்து ஐசின்னு சொல்லுவோம், இன்ஸ்பிரேட்டரி கெப்பாசிட்டி ஈக்குவல்ஸ் டு டிவி பிளஸ் ஐஆர்வி. ஓகேவா? உங்களுக்கு மேபி இதோட வேல்யூஸ் கூட கேட்கலாம், மேட்ச் தி ஃபாலோயிங் கொடுத்து இதோட வேல்யூஸ் கூட கொடுத்துருக்கலாம். இப்போ டிவியோட வேல்யூ 500 ml,
ஐஆர்வியோட வேல்யூ 3000 ml. ஸோ 3500 அங்க வேல்யூ இருக்கும். ஓகேவா? நீ அதை கரெக்டா மேட்ச் பண்ணணும். ஓகே, இது இன்ஸ்பிரேட்டரி கெப்பாசிட்டி. அப்ப இதே மாதிரி எக்ஸ்பிரேட்டரி கெப்பாசிட்டியும் வரும்ல? ஆமா ப்ரோ, எக்ஸ்பிரேட்டரி கெப்பாசிட்டி. எக்ஸ்பிரேட்டரி கெப்பாசிட்டி. இப்ப எக்ஸ்பிரேட்டரி கெப்பாசிட்டின்னு எடுத்தோம்னா அது என்னது? இங்க எப்படி மொத்தமா இன்ஸ்பயர் பண்ண முடியும்னு கேட்டிருக்காங்களோ, இதை அப்படியே நான் காப்பி பேஸ்ட் பண்ணி போட்டுடலாம். சாரி, காப்பி இங்க பேஸ்ட். சாரி பேஸ்ட் ஆகாது. நான் எழுதிருந்தேங்க. டோட்டல் ஏர் a person can expire. அவ்வளவுதான். a person can expire. பட் ஆனால் இதுல எக்ஸ்ட்ரா ஒரு விஷயம் இன்க்ளூட் பண்ணிருப்பாங்க. என்ன அப்படின்னா, person can inspire after normal exhalation. நார்மல் எக்ஸலேஷன். ஓகேவா? ஏன்னா இப்ப ஃபோர்ஸ்ஃபுல் எக்ஸலேஷன் வச்சுக்கோங்க, என்னால இஆர்வியும் சேர்த்து இன்ஸ்பயர் பண்ண முடியும். கரெக்டா? இங்க இவங்க கேக்குறது நார்மல் எக்ஸலேஷனுக்கு அப்புறம். இங்க நார்மல் இன்ஸ்பிரேஷனுக்கு அப்புறம். ஓகேவா? இன்ஹலேஷனுக்கு அப்புறம். நார்மல் இன்ஹலேஷனுக்கு அப்புறம் எனக்கு டிவி இருக்கும். அதுக்கப்புறம் இந்த டிவி என்னால எக்ஸ்பயர் பண்ண முடியும். பிளஸ் ஃபோர்ஸ்ஃபுல்லா இஆர்வி எக்ஸைல் பண்ண முடியும். கரெக்டா? எக்ஸ்பயர் பண்ண முடியும். சோ அப்ப மொத்தமா சேர்த்து டிவி பிளஸ் இஆர்வி. அண்ட் இதைத்தான் நம்ம என்னன்னு சொல்லுவோம்? ஈசின்னு சொல்லுவோம். ஓகேவா? எக்ஸ்பிரேட்டரி கெப்பாசிட்டிக்கு ஈசி. ஸோ இது வந்து டிவி பிளஸ் இஆர்வி. ஓகேவா? ஓகே, டிவி பிளஸ் இஆர்வி. ஓகே, அடுத்து மிச்சம் இருக்கிறது பார்க்கணும். ஓகேவா? ஸோ இங்க ஃபங்க்ஷனல் ரெசிடுவல் கெப்பாசிட்டின்னு வரும். ஃபங்க்ஷனல் ரெசிடுவல் கெப்பாசிட்டி. ஓகேவா? எஃப்ஆர்சி. ஃபங்க்ஷனல் ரெசிடுவல் கெப்பாசிட்டி என்னது? வால்யூம் ஆஃப் ஏர் ரிமைனிங் இன் லங்ஸ் ஆஃப்டர் நார்மல் எக்ஸ்பிரேஷன். வால்யூம் ஆஃப் ஏர் retained in lungs after normal expiration. நார்மலா எக்ஸ்பயர் பண்ணக்கப்புறம் எனக்கு எவ்வளவு ஏர் உள்ள இருக்கும்? நார்மல் எக்ஸ்பயர்னா நான் டிவியை வெளியே விட்டுட்டேன். டிவிக்கு அடுத்து என்னால ஃபோர்ஸ்ஃபுல் எக்ஸ்பிரேஷனா இஆர்வி பண்ண முடியும். அது உள்ள இருக்கும். அண்ட் உள்ள ஆல்ரெடி எப்பவுமே இருக்கக்கூடிய அந்த ஆர்வி வேற இருக்கும். கரெக்டா? ஆமா. ஸோ அப்ப இங்க எஃப்ஆர்சி ஈக்குவல்ஸ் டு இஆர்வி பிளஸ் எக்ஸ்பிரேட்டரி ரிசர்வ் வால்யூம் பிளஸ் ரெசிடுவல் வால்யூம். ஓகேவா? இஆர்வி பிளஸ் ஆர்வி. ஓகே, இப்ப நெக்ஸ்ட் வைட்டல் கெப்பாசிட்டின்னு ஒண்ணு உண்டு. வைட்டல் கெப்பாசிட்டி. ஓகேவா? வைட்டல் கெப்பாசிட்டி அதாவது மேக்ஸிமம் அமௌண்ட் ஆஃப் ஏர், total air a person can inspire after forceful expiration. Total amount of air a person can inspire after forceful expiration. ஓகேவா? அதுதான் நம்மளுடைய வைட்டல் கெப்பாசிட்டி. என்னது? total air a person can inspire உள்ள எடுக்கிறது. ஓகேவா? inspire after, இங்க வரைக்கும் பார்த்தது நார்மல் எக்ஸலேஷன். கரெக்டா? இங்க பாக்குறது ஆஃப்டர் ஃபோர்ஸ்ஃபுல் எக்ஸலேஷன். ஓகே, சோ அப்ப இதோட ஃபார்முலா என்ன இருக்குன்னு யோசிச்சு பாரு. ஃபோர்ஸ்ஃபுல்லா எக்ஸ்பயர் பண்ணிட்டேன்னா எனக்கு இஆர்வி வரைக்கும் நெகட்டிவ் ஆகாது. மிச்சம் இருக்கிறது ரெசிடுவல் வால்யூம் தான். இப்ப நான் மேக்ஸிமம் எவ்வளவு உள்ள எடுக்கலாம்? இஆர்வி எடுக்கலாம், இஆர்விக்கு அடுத்து டிவி எடுக்கலாம், டிவிக்கு அடுத்து ஐஆர்வி எடுக்கலாம். கரெக்டா? சோ அப்ப இங்க எனக்கு என்ன வரும்? VC equals to ERV plus TV plus நம்மளுடைய என்னது? ERV plus TV plus நம்மளுடைய IRV. ஓகேவா? IRV. சரி ப்ரோ, அவ்வளவுதானா? அப்படின்னா ஃபைனலா ஒண்ணு இருக்கு. ஓகேவா? ஃபைனலா ஒண்ணு என்னது? டோட்டல் லங் கெப்பாசிட்டி. ஓகேவா? இதுக்கும் டெஃபினேஷன் இருக்கானா? இருக்கு.
நீங்க இது டோட்டல் கெப்பாசிட்டின்னு போட்டாலும் நீங்க என்ன பண்ணுவீங்க, ரெசிடுவல் வால்யூம்ல இருந்து மேக்ஸிமம் நம்மளால ஐஆர்வி வரைக்கும் வைக்க முடியும், எல்லாத்தையும் ஆட் பண்ணா வந்துடும். ஓகேவா? பட் இங்க நம்ம இதுக்கு டெஃபினேஷன் என்ன சொல்லுவோம்னா, டோட்டல் வால்யூம் ஆஃப் ஏர் இன் லங்ஸ் ஆஃப்டர் ஃபோர்ஸ்ஃபுல் இன்ஹலேஷன். அதாவது நீ மேக்ஸிமம் இன்ஹேல் பண்ண அப்புறம் எவ்வளவு உள்ள இருக்கு. ஓகேவா? அதுதான் டோட்டல் லங் கெப்பாசிட்டி. இதோடைய வேல்யூ என்னது, டிஎல்சின்னு எடுத்தோம்னா இது என்னது, ரெசிடுவல் வால்யூம் இருக்கு, அதுக்கப்புறம் இஆர்வி இருக்கு, இஆர்விக்கு அடுத்து டிவி இருக்கு, டிவிக்கு அடுத்து ஐஆர்வி இருக்கு. ஓகேவா? புரிஞ்சுச்சா? இது வரைக்கும் எல்லாம் புரிஞ்சிருக்கும் நம்புறேன். அப்படியே சரி ப்ரோ புரிஞ்சிச்சு. பட் எப்படி ஞாபகம் வச்சுக்கிறது அப்படின்னா, ஞாபகம் வச்சுக்கிறத பத்தி கவலைப்படாத. இப்போ நான் உனக்கு ஒரு கிராஃப் போடுறேன். ஓகேவா? ஒரு சார்ட் மாதிரி போடுறேன். அந்த சார்ட்டை வச்சு நீ ஈஸியா ஞாபகம் வச்சுக்கலாம். ஓகேவா? அந்த சார்ட்டை மட்டும் ஞாபகம் வச்சுக்கோ. அண்ட் இதுல இப்போ வைட்டல் கெப்பாசிட்டி அது என்னங்கிறதோட டெஃபினேஷன் தெரிஞ்சா போதும் உனக்கு. ஓகேவா? வைட்டல் கெப்பாசிட்டிக்கும் இன்ஸ்பிரேட்டரி கெப்பாசிட்டியும் உனக்கு குழப்பாம இருந்துச்சு அப்படின்னா போதும். ஓகேவா? இந்த விஷயங்களை நீ இந்த டெஃபினேஷன்ல இருந்து எடுத்துக்கோ. எது 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 இப்போ வைட்டல் கெப்பாசிட்டிங்கிறதுல எதெல்லாம் ஆட் பண்ணணும் அப்படிங்கறதுல அந்த சார்ட்ல இருந்து உனக்கு சொல்லிடுவேன். ஓகேவா? வா இப்ப அந்த சார்ட்டை பார்ப்போம். அண்ட் இந்த சார்ட்டோட இன்னைக்கு செஷனை எண்ட் பண்ணிக்கலாம். ஓகேவா? 1 hour 30 minutes தாண்டிடும் எப்படி இருந்தாலும் தெரிஞ்சு. ஸோ வித் தட் வி கேன் வைண்ட் அப் அவர் செஷன். ஓகேவா? நான் உனக்கு எக்ஸ்சேஞ்ச் ஆஃப் கேஸஸையும் டிரான்ஸ்போர்ட்டோட சேர்த்து சொல்லிடுறேன். டிரான்ஸ்போர்ட் ஒரு சின்ன பார்ட் தான். ஸோ அதோட சேர்த்து நான் எக்ஸ்சேஞ்சை சொல்லிடுவேன். ஓகேவா? ஓகே. ஸோ தி ஃபைனல் கான்செப்ட் நம்மளோட கிராஃப் 2 தடவை எக்ஸ்பிளைன் பண்ணுவேன். ஓகேவா? அதுக்காக ஃபர்ஸ்ட் டைம் கவனிக்காம இருந்துடாதீங்க. ஃபர்ஸ்ட் டைம் நல்லா கவனிக்கணும், செகண்ட் டைம் ஒரு ரிவிஷன் மாதிரி. ஓகேவா? ஓகே சரி. இப்போ இதான் வந்து நம்மளோட ஜீரோ லைன் மாதிரின்னு வச்சுக்கோ. ஓகேவா? ஓகே. இப்போ இதுல என்னது, ஒய்லெட் கலர் எடுத்துக்கிறேன். நான் ஒரு நார்மலா இன்ஹேல் பண்ணிட்டு நார்மலா வெளியே விடுறேன். ஓகேவா? நார்மல் இன்ஹேலேஷன் நார்மல் எக்ஸலேஷன் பண்றேன். அப்ப எனக்கு இந்த ஆக்சஸ்ல இருக்கிறது எனக்கு வால்யூம். சரியா? ஓகே. ஸோ அப்போ இந்த வால்யூம் எனக்கு என்னது, நார்மலா இன்ஹேல் பண்றேன், நார்மலா எக்ஸேல் பண்றேன். ஓகேவா? நார்மல் இன்ஹலேஷன் அண்ட் நார்மல் எக்ஸலேஷன். ஸோ அப்ப இதுதான் என்னுடைய டைடல் வால்யூம். கரெக்டா? நார்மலா இப்படி மேல போகுது. ஃபர்ஸ்ட் எனக்கு வந்து லங்ஸ்ல இருந்து நல் ஜீரோ மாதிரி இருக்கு. ஓகேவா? ஓகே. இப்போ நான் இன்ஸ்பயர் பண்றேன், டைடல் வால்யூம் உள்ள இன்ஸ்பயர் பண்ணிட்டு நார்மல் எக்ஸேல் பண்றேன், டைடல் வால்யூம் வெளியே வந்துருச்சு. ஓகேவா? ஓகே. இப்போ நான் நெக்ஸ்ட் என்ன பண்ண போறேன், டைடல் வால்யூம் அடுத்து என்ன படிச்சோம், இன்ஸ்பிரேட்டரி ரிசர்வ் வால்யூம். கரெக்டா? ஆமா. ஸோ அப்ப நான் ஃபோர்ஸ்ஃபுல்லா இன்ஸ்பயர் பண்றேன். சாரி உங்களுக்கு கிராஃப் கொஞ்சம் கரெக்டா வந்து நல்லா இருக்கும். ஓகே, ஓரளவுக்கு நீட்டா இருக்கு. நான் இப்போ ஃபோர்ஸ்ஃபுல்லா இன்ஹேல் பண்றேன். ஓகேவா? ஃபோர்ஸ்ஃபுல்லா இன்ஹேல் பண்றேன். இப்போ நீ பாத்தீங்கன்னா இதே லெவல்ல ஒரு நிமிஷம் வெயிட் பண்ணு, டெலீட். இதுதான் உன்னுடைய என்னது, டிவி. கரெக்டா? ஆமா. ஸோ அப்போ இதே லெவல்ல நான் பண்றது எனக்கு என்னது, நார்மல் இன்ஸ்பிரேஷன். am I right? எஸ். ஸோ இதே லெவல்ல நான் பண்றது என்னுடைய நார்மல் இது ஸ்லாண்ட் லைனா போயிருக்கோ. ஸோ வெயிட். இப்போ ஓகே. நான் இப்படி நார்மல் இன்ஹலேஷன் அண்ட் எக்ஸலேஷன் பண்றது அது டிவி. கரெக்டா? ஆமா. அது போக நான் இப்போ ஃபோர்ஸ்ஃபுல்லா உள்ள எழுதுல, அந்த எக்ஸ்ட்ரா வால்யூம் இருக்கு தெரியுமா? ஆமா ப்ரோ. இந்த எக்ஸ்ட்ரா வால்யூம் தான் நம்ம என்னன்னு சொல்றோம், வால்யூம் ஆஃப் ஏர் a person can forcefully inspire. அதுதான் நம்மளுடைய ஐஆர்வி. ஓகேவா? ஐஆர்வி. சரி, இப்போ ஃபோர்ஸ்ஃபுல்லா இன்ஸ்பயர் பண்ணிட்டு அதை மொத்தமா எக்ஸ்பயர் பண்ணிட்டேன். ஓகே. இப்ப திரும்பி அந்த நார்மல் லைனுக்கு வந்துருச்சு. இப்போ amount of air a person can expire forcefully. நார்மலா என்னால டைடல் வால்யூமை எக்ஸ்பயர் பண்ண முடியும். கரெக்டா? நார்மலா என்னால டைடல் வால்யூமை இவ்வளவு தூரம் எக்ஸ்பயர் பண்ண முடியும். ஆமா ரைட்? இந்த வால்யூம் என்னால நார்மலா எக்ஸ்பயர் பண்ண முடியும். பட் இதையும் தாண்டி என்னால ஃபோர்ஸ்ஃபுல்லா எவ்வளவு எக்ஸ்பயர் பண்ண முடியும் அப்படிங்கறதா என்னுடைய என்னது, எக்ஸ்பிரேட்டரி ரிசர்வ் வால்யூம். கரெக்டா? எஸ். ஸோ அதுதான் என்னுடைய எக்ஸ்பிரேட்டரி ரிசர்வ் வால்யூம். ஓகேவா? இது வந்து டைடல் வால்யூமோட பெருசா இருக்கும்.
பட் இன்ஸ்பிரேட்டரி ரிசர்வ் வால்யூம் மட்டும் சிறுசா இருக்கணும். ஓகேவா? ஓகே. காரணம் இன்ஸ்பிரேட்டரி ரிசர்வ் வால்யூமோட வேல்யூ 2 to 3 லிட்டர், இதோட வேல்யூ 1 to 1.1 லிட்டர்ஸ் தான். ஓகேவா? ஓகே. ஸோ இப்போ இந்த ஃபோர்ஸ்ஃபுல்லா எக்ஸ்பயர் பண்றதா என்னுடைய என்னது இஆர்வி. கரெக்டா? திஸ் இஸ் மை இஆர்வி. ப்ரோ ரெசிடுவல் வால்யூம் எங்க ப்ரோ அப்படின்னா அதை நம்மளால மென்ஷன் பண்ண முடியாது. ஓகேவா? நான் இப்போ ஸ்பைரோமீட்டரோட கிராஃப் மாதிரி தான் போட்டுக்கிட்டு இருக்கேன், இன்ஸ்பிரேஷன் எக்ஸ்பிரேஷன். இதுல என்னால ரெசிடுவல் வால்யூமை காட்ட முடியாது. ஓகேவா? ஓகே சரி. இது போக உள்ள மிச்சம் இருக்கக்கூடிய இதுதான் வந்து, அதாவது இந்த கண்டிஷனுக்கு வரும் தெரியுமா, இந்த கண்டிஷனுக்கு வந்ததுக்கு அப்புறம் லங்ஸ்ல எவ்வளவு மீதி காத்து இருக்கோ அதுதான் என்னுடைய என்னது ரெசிடுவல் வால்யூம். ஓகேவா? ஓகே சரி. இப்போ வால்யூம் எல்லாம் முடிஞ்சுச்சா? ஆமா. அடுத்து கெப்பாசிட்டிக்கு போகும். இன்ஸ்பிரேட்டரி கெப்பாசிட்டின்னு என்னது? டோட்டல் வால்யூம் a person can inspire after normal expiration. ஓகேவா? ஒரு நார்மல் எக்ஸ்பிரேஷன் அடுத்து எனக்கு எந்த லெவல்ல வந்து நின்றுருக்கும்? வெயிட் பண்ண, அப்ப திரும்பியும் நான் நார்மலா இன்ஹேல் பண்ணிட்டு, ஓகேவா, வெயிட், இதுல இருந்து எனக்கு ஒரு ஸ்ட்ரெயிட் லைனா நான் வரைஞ்சிடுறேன். ஸ்ட்ரெயிட் லைனா இருக்குல்ல? எஸ், ஸ்ட்ரெயிட் லைன். ஓகேவா? ஓகே. ஸோ அப்போ இன்ஸ்டெட் வெயிட் பண்ணுங்க, டெலீட், இந்த லைனையே நான் இவ்வளவு தூரம் எக்ஸ்டெண்ட் பண்ணிடுறேன். ஓகேவா? ஓகே ஓகே. ஸோ அப்போ நான் திரும்பி நான் என்ன பண்றேன், ஒரு நார்மல் இன்ஹலேஷன் பண்ணி நார்மல் எக்ஸலேஷன் பண்ணிட்டேன். இப்படி ஒரு நார்மல் எக்ஸலேஷன் பண்ணக்கப்புறம் என்னால மேக்சிமம் எவ்வளோ வெளியே விட முடியும், அதுக்கு இங்க மேல ஒரு லைன் போட்டுக்கிறேன். ஓகேவா? ஓகே. ஸோ இப்போ வெயிட் அ செகண்ட், இதை இந்த எண்டு வரைக்கும் எக்ஸ்டெண்ட் பண்ணிடுறேன், எண்டு வரைக்கும் எக்ஸ்டெண்ட் பண்ணிடுறேன். ஓகே. அதே மாதிரி இங்க கீழேயும் ஒரு லைன் போட்டுக்கிறேன். ஓகே ஓகே டன். ஓகேவா? இதுக்கு வேணா கலர் கோடிங் பண்ணிடுவோமா? பண்ணிடலாமே. நம்மளுடைய டிவியோடைய லைனை சேஞ்ச் ஸ்டைல் ஆரஞ்சு கலர்ல வச்சுக்கிறேன். ஓகேவா? நம்மளுடைய ஐஆர்வியோட லைன் வந்து அந்த லைனை எல்லோவா மாத்திடுவோம். கீழே இருக்கிற லைனை இந்த கலர் சயான் கலர் மாதிரி மாத்திடுவோம். ஓகேவா? ஓகே. ஸோ இப்போ நார்மலா எக்ஸ்பயர் பண்ணிட்டல? ஆமா ப்ரோ. ஸோ இப்போ இன்ஸ்பிரேட்டரி ரிசர்வ் கெப்பாசிட்டினா என்னது? இன்ஸ்பிரேட்டரி கெப்பாசிட்டி, சாரி, நான் இன்ஸ்பிரேட்டரி கெப்பாசிட்டி, நான் ரிசர்வ் கெப்பாசிட்டி இல்ல. இன்ஸ்பிரேட்டரி கெப்பாசிட்டினா என்னது? நார்மலா எக்ஸ்பயர் பண்ணக்கப்புறம் என்னால எவ்வளவு இன்ஹேல் பண்ண முடியும் மேக்சிமம்? திரும்பி இங்க இருந்து இவ்வளவு தூரம் என்னால எக்ஸ்பயர் பண்ண முடியும். கரெக்டா? ஆமா. ஸோ அப்போ இந்த மொத்தத்தையும் சேர்த்து தான் நம்மளுடைய என்ன சொல்லுவோம், ஐஆர்சின்னு சொல்லுவோம். ஓகேவா? இதை மொத்தமா சேர்த்து தான் நம்மளுடைய ஐஆர்சி. ஓகேவா? இந்த மொத்த லைன் தான் நம்மளுடைய ஐஆர்சி. ஓகேவா? அது என்னது? நம்மளுடைய ஐஆர்வி. இந்த இது என்னது? ஐஆர்வி பிளஸ் நம்மளுடைய டிவி. கரெக்டா? புரிஞ்சுச்சா? ஐஆர்வி பிளஸ் நம்மளுடைய டிவி. ஓகேவா? ஓகே சரி. இப்போ நார்மல் எக்ஸ்பிரேஷன் வந்து, அதாவது ஒரு நார்மல் எக்ஸ்பிரேஷனுக்கு அப்புறம் எவ்வளவு வருமோ அந்த லெவலுக்கு வந்துட்டேனா? ஆமா. ஸோ ஐஆர்சியை உள்ள இன்ஹேல் பண்ணேன், அதுக்கடுத்து அதை திரும்பி எக்ஸேல் பண்ணிட்டேன். ஓகே. இப்போ எனக்கு அடுத்து என்னது? எக்ஸ்பிரேட்டரி ரிசர்வ் எக்ஸ்பிரேட்டரி கெப்பாசிட்டி. ரிசர்வ் வருது. எக்ஸ்பிரேட்டரி கெப்பாசிட்டி அது என்னது? டோட்டல் அமௌண்ட் ஆஃப் ஏர் a person can expire after normal expiration. நான் வேணா திரும்பி ஒரு நார்மல் இன்ஹலேஷன் அண்ட் எக்ஸ்பிரேஷன் போட்டுடுறேன். ஓகேவா? ஓகே. இதுக்கடுத்து என்னால டோட்டலா ஒரு நார்மல் இன்ஹலேஷனுக்கு அடுத்து இங்க எக்ஸலேஷன் அடுத்து, ஓகேவா, இதுல இருந்து இங்க எடுத்திருக்கேன். இப்போ இங்க இருந்து எடுக்க போறேன். நார்மல் இன்ஹலேஷனுக்கு அடுத்து எவ்வளவு என்னால எக்ஸ்பயர் பண்ண முடியும்? நார்மல் இன்ஹலேஷனுக்கு அடுத்து என்னால எவ்வளவு எக்ஸ்பயர் பண்ண முடியும்? இந்த அளவுக்கு என்னால எக்ஸ்பயர் பண்ண முடியும். am I right? ஆமா. சோ அப்ப இதுதான் என்னுடைய இசி. இது ஐஆர்சி இல்ல, ஐசி, இன்ஸ்பிரேட்டரி கெப்பாசிட்டி. அண்ட் இதுதான் நம்மளுடைய எக்ஸ்பிரேட்டரி கெப்பாசிட்டி. ஓகேவா? டிவி பிளஸ் இஆர்வி. புரிஞ்சுச்சா? இப்போ உனக்கு ஈஸியா அதை பார்த்தோன்னு, எனக்கு கிராஃப் பார்த்தோன்னு புரிஞ்சிடும்ல? புரியுதா? சோ இதுதான் உன்னோட இசி. சரி, அடுத்து நம்மளுடைய வைட்டல் கெப்பாசிட்டி, நம்மளோட விசி. ஓகேவா? ஓகே. இல்ல ஃபங்க்ஷனல் ரெசிடுவல் கெப்பாசிட்டி இருக்குல்ல, ஃபங்க்ஷனல் ரெசிடுவல் கெப்பாசிட்டி நம்ம காட்ட முடியாது.
காரணம் நம்மளுடைய ஆர்வி ரெசிடுவல் வால்யூம் நம்ம இதுல மென்ஷன் பண்ண முடியாது. ஓகேவா? ஓகே. பட் நீ அதை எடுக்கணும்னா ஆர்வி இருக்குன்னு நினைச்சுக்கிட்டு பண்ணீங்கன்னா பண்ணலாம். எப்படின்னா வால்யூம் ஆஃப் ஏர் ரிமைனிங் இன் லங்ஸ் தானே ஆஃப்டர் நார்மல் எக்ஸ்பிரேஷன். ஸோ அப்போ நார்மல் எக்ஸ்பிரேஷனுக்கு அடுத்து திரும்பி ஒரு நார்மல் எக்ஸ்பிரேஷனுக்கு அடுத்து எவ்வளவு இருக்கும்? இஆர்வி இருக்கும் பிளஸ் கீழே ஒரு ரெசிடுவல் வால்யூம் ஒரு அமௌண்ட் இருக்கும். கரெக்டா? இஆர்வி பிளஸ் ஒரு ரெசிடுவல் வால்யூம் அமௌண்ட் இருக்கும். கரெக்டா? ஆமா. ஓகே. ஸோ வேணா நான் கீழே ரெசிடுவல் வால்யூமுக்கு வேணும் ஒரு லெவல் போட்டுட்டா. கீழே ஒரு ஸ்பெஷல் லெவலா வேணா ஒரு ரெசிடுவல் வால்யூமுக்கு போட்டுருவோம். இங்க இருந்து இது வரைக்கும் உள்ளது இதுதான் ரெசிடுவல் வால்யூம். ஓகேவா? ஓகே. So this is our residual volume. கரெக்டா? எஸ். ஓகே. ஸோ அப்போ ரெசிடுவல் வால்யூம்ங்கிறது எப்பவுமே மிச்சம் இருக்கிறது தான். இதுல நம்மளுக்கு அந்த சார்ட் ஏதாவது வந்துட்டு போதா? வரவே வராது. ஓகேவா? ஓகே. சரி. இப்போ நம்மளுக்கு என்னது அடுத்து என்னது? ஃபங்க்ஷனல் ரெசிடுவல் கெப்பாசிட்டி. கரெக்டா? ஆமா ப்ரோ. ஸோ அப்போ ஃபங்க்ஷனல் ரெசிடுவல் கெப்பாசிட்டி என்னது? வால்யூம் ஆஃப் ஏர் ரிமைனிங் இன் லங்ஸ் ஆஃப்டர் நார்மல் எக்ஸ்பிரேஷன். நார்மல் எக்ஸ்பிரேஷனுக்கு அடுத்து எனக்கு எவ்வளவு இருக்கும்? அதுதான் நம்மளுடைய என்னது நார்மல் எக்ஸ்பிரேஷனுக்கு அடுத்துங்கிறப்போ நான் திரும்பி இதை போடுறேன். இல்லைன்னா வெயிட் செகண்ட். ஒரு நார்மல் எக்ஸ்பிரேஷன் இங்க நடந்திருக்கா? ஆமா. நார்மல் எக்ஸ்பிரேஷனுக்கு அடுத்து எவ்வளவு இன்ஹேல் பண்ண முடியுங்கிறது ஐசி. அதுக்கடுத்து மிச்சம் எவ்வளவு நம்ம லங்ஸ்ல இருக்குங்கிறத நம்மளுடைய ஃபங்க்ஷனல் ரெசிடுவல் கெப்பாசிட்டி. கரெக்டா? இஆர்வி பிளஸ் ஆர்வி. ஸோ இதுதான் நம்மளுடைய ஃபங்க்ஷனல் ரெசிடுவல் கெப்பாசிட்டி. ஓகேவா? இந்த கிராஃபை மட்டும் நீ நல்லா புரிஞ்சுக்கோ. நான் எந்த டெஃபினேஷனுமே என் மண்டைக்குள்ள வச்சிருக்க மாட்டேன். ஓகேவா? அதாவது புரிஞ்சுக்கலாம் ஈஸி தான், எனக்கு தரவா தெரியும். பட் இதை நான் பிரைமரியா எடுக்க மாட்டேன் ரீகால் பண்றதுக்கு. எனக்கு டக்குன்னு ஞாபகம் வருது இந்த கிராஃப் தான். ஓகேவா? டக்குன்னு இந்த ஒரு பிக்டோரியல் ரெப்ரசன்டேஷன் இந்த ஒரு கிராஃப் எடுத்துட்டா போதும். டக்குனு கிராஃப்ல இதுக்கு மேல போதும், அது கீழே வருது. ஓகே ஓகே அப்படி அவ்வளவுதான் முடிஞ்சிச்சு. டக்குன்னு முடிச்சிடலாம். ஓகேவா? ஓகே. ஸோ எஃப்ஆர்சி போட்டோமா? ஆமா. அடுத்து வைட்டல் கெப்பாசிட்டி என்னது? மேக்ஸிமம் அமௌண்ட் ஆஃப் ஏர் a person can inhale after forcible exhalation. ஸோ ஃபோர்ஸ்ஃபுல்லா எக்ஸைல் பண்ணிட்டேன். ஸோ அப்போ இந்த ஸ்பாட்ல இருக்கேன். ஓகேவா? இதுல இருந்து இந்த ஸ்பாட்ல இருந்து என்னால மேக்சிமம் எவ்வளவு இன்ஹேல் பண்ண முடியும் அப்படிங்கறதா என்னது? என்னுடைய வைட்டல் கெப்பாசிட்டி. கரெக்டா? ஆமாம் ப்ரோ. ஸோ அப்ப இங்க இருந்து இது வரைக்கும், அதாவது நம்மளுடைய இஆர்வி பிளஸ் நம்மளுடைய டிவி. நான் இப்ப இந்த ஆர்டர்லாம் எப்படி போட்டேன்னு தெரியுதா? நான் கீழ இருந்து என்னோட பிக்டோரியல் ரெப்ரசன்டேஷனுக்கு போவேன். அங்க இருந்து நான் யோசிப்பேன். ஃபர்ஸ்ட் கீழ இருந்து வரும். ஸோ இஆர்வி வரும், அடுத்து டிவி தாண்டுறோம், டிவியை தாண்டோம்னா ஐஆர்வியை தாண்டுறோம். அந்த ஆர்டர்ல தான் இங்க போட்டிருக்கேன். புரியுதா? இப்ப இங்க ஈசின்னு எடுத்தா ஃபர்ஸ்ட் எங்க ஈசிக்கு ஃபர்ஸ்ட் டிவியை தாண்டுறோம், அடுத்து இஆர்வியை தாண்டுறோம். அந்த ஆர்டர் தான். ஓகேவா? ஓகே. ஸோ அப்ப இதுதான் நம்மளுடைய என்னது? நம்மளுடைய பிசி வைட்டல் கெப்பாசிட்டி. ஓகேவா? இதுதான் நம்மளுடைய வைட்டல் கெப்பாசிட்டி. சரி. நெக்ஸ்ட் நம்மளுடைய ஃபங்க்ஷனல் சொல்லிட்டோம். ஃபங்க்ஷனல் ரெசிடுவல் வால்யூம், ரெசிடுவல் கெப்பாசிட்டி பார்த்துட்டோம். நெக்ஸ்ட் நம்மளுடைய கடைசி விஷயம் டோட்டல் லங் கெப்பாசிட்டி. டோட்டல் லங் கெப்பாசிட்டி எவ்வளோ? அதாவது டோட்டல் வால்யூம் ஆஃப் ஏர் இன் லங்ஸ் ஆஃப்டர் ஃபோர்ஸ்ஃபுல் இன்ஹேலேஷன். கரெக்டா? இங்க நான் ஃபோர்ஸ்ஃபுல்லா இன்ஹேல் பண்ணிட்டேனா? ஆமாம் ப்ரோ. ஸோ அப்ப இதுக்கு அடுத்து எனக்கு எவ்வளவு வால்யூம் இருக்குன்னு பாரு. இதுக்கு அடுத்து எனக்கு மொத்தமா எவ்வளவு வால்யூம் இருக்குன்னு பாரு. ஸோ அப்ப நான் இங்க ஆரம்பிச்சு கீழே டிவி வரைக்கும் வரணும். கரெக்டா? எஸ். ஸோ திஸ் இஸ் மை டோட்டல் லங் கெப்பாசிட்டி. புரிஞ்சதா? டோட்டல் லங் கெப்பாசிட்டி. ஸோ ஸ்டார்டிங் ஃப்ரம் நார்மலா இன்ஹேல் பண்றேன், நார்மலா எக்ஸேல் பண்றேன். இது நம்மளுடைய டிவி. ஓகேவா? ஓகே. இதுக்கு அடுத்து ஃபோர்ஸ்ஃபுல்லா இன்ஹேல் பண்றேன். அதுல எவ்வளவு அந்த அடிஷனலா எவ்வளவு இது பண்ணிருக்கேன். இப்போ உங்களுக்கு அடிஷனல்ங்கிற வார்த்தையை என்ஷாட்ல இருந்து ரிமூவ் பண்ணிட்டாங்க. பட் இதுக்கு முன்னாடி எங்க எடிஷன்ஸ்ல அடிஷனல் அப்படிங்கிற ஒரு வார்த்தை இருந்துச்சு. அடிஷனல் அமௌண்ட் ஆஃப் ஏர் இருந்துச்சு. பட் இப்பவும் மீனிங் மாறல. அந்த வார்த்தையை மட்டும் எதுக்கு ரிமூவ் பண்ணாங்கிறது தெரியல. ஓகேவா? ஓகே. ஸோ ஏர் a person can forcefully inspire. ஸோ ஃபோர்ஸ்ஃபுல்லா என்னால இவ்வளவு இன்ஸ்பயர் பண்ண முடியும். நெக்ஸ்ட் மொத்தமா வெளியே விட்டுனேன். இப்போ அடுத்து என்னால நார்மலா எக்ஸேல் பண்றதே என்னால இந்த அளவுக்கு வால்யூமே எக்ஸேல் பண்ண முடியும். அது போக நான் ஃபோர்ஸ்ஃபுல்லா எவ்வளவு எக்ஸேல் பண்ண முடியும்? இவ்வளோ வால்யூமே நான் ஃபோர்ஸ்ஃபுல்லா எக்ஸேல் பண்ண முடியும். ஓகேவா? இவ்வளவு வால்யூமே என்னால ஃபோர்ஸ்ஃபுல்லா எக்ஸேல் பண்ண முடியும். அது என்னோட இஆர்பி. ஓகே. திரும்பி நார்மலுக்கு ஒரு நார்மலா மூச்சு இழுத்து விட்டாச்சு. இப்போ நார்மல் கண்டிஷன்ல இருந்து, அதாவது நார்மல் எக்ஸலேஷனுக்கு அடுத்து எனக்கு மொத்தம் எவ்வளவு இது இருக்கு, என்னோட லங்ஸ்ல எவ்வளவு ஏர் இருக்குங்கிறதா ஃபங்க்ஷனல் ரெசிடுவல் கெப்பாசிட்டி. ஓகேவா? நார்மலா எக்ஸேல் பண்ணக்கப்புறம் எவ்வளவு ஏர் இருக்கு அப்படிங்கறதா ஃபங்க்ஷனல் ரெசிடுவல் கெப்பாசிட்டி. சரி. நார்மலா எக்ஸேல் பண்ணக்கப்புறம்
மேக்சிமம் என்னால எவ்வளவு இன்ஹேல் பண்ண முடியும், அதுதான் என்னுடைய ஐசி இன்ஸ்பிரேட்டரி கெப்பாசிட்டி. நம்மளுடைய டிவி பிளஸ் ஐஆர்வி. ஓகே, திரும்பி அதை ஃபுல்லா வெளியே விட்டுட்டேன், ஐசியை வெளியே விட்டுட்டேன். ஓகே, இப்ப திரும்பி ஒரு நார்மல் இன்ஹேலேஷன் போறேன். நார்மலா இன்ஹேல் பண்ணக்கப்புறம் நார்மல் எக்ஸேல் பண்ணக்கப்புறம் எவ்வளவு இன்ஹேல் பண்ண முடியுங்கிறது ஐசி. அதே மாதிரி நார்மல் இன்ஹேல் பண்ணக்கப்புறம் எவ்வளவு எக்ஸேல் பண்ண முடியும் மேக்சிமம்ங்கிறது இசி. ஓகேவா, டிவி பிளஸ் இஆர்வி. ஓகே, அடுத்து திரும்பி உள்ள இழுக்கிறேன். அதாவது ஃபோர்ஸ்ஃபுல் எக்ஸலேஷனுக்கு அப்புறம் மேக்சிமம் என்னால எவ்வளவு உள்ள இழுக்க முடியும் அப்படின்னா இவ்வளவு இழுக்க முடியும். ஓகேவா, விசி அதுதான் வைட்டல் கெப்பாசிட்டி. ஓகேவா, சோ அது என்னது இஆர்வி பிளஸ் டிவி பிளஸ் ஐஆர்வி. ஓகே, அதுக்கடுத்து திரும்பி ஒரு ஃபோர்ஸ்ஃபுல் இன்ஹலேஷனுக்கு அப்புறம் உள்ள மேக்சிமம் எவ்வளவு காத்து இருக்கு, அதுதான் டோட்டல் லங் கெப்பாசிட்டி. நம்மளுடைய ஆர்வி பிளஸ் இஆர்வி பிளஸ் டிவி பிளஸ் ஐஆர்வி. ஓகேவா, புரிஞ்சுச்சா? சிம்பிளான விஷயமா? நீ டெஃபினேஷன் ஞாபகம் வச்சாலும் அதை விட இந்த கிராஃபை ஞாபகம் வச்சுக்கிறது உனக்கு ரொம்ப ஈஸி. ஓகேவா, ஐ ஹோப் இந்த கிராஃப் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும் நம்புறேன். கிராஃப் எப்படி இருந்துச்சு ப்ரோ, இது யூஸ்ஃபுல்லா இருந்துச்சு? இல்ல ப்ரோ, எங்களுக்கு டெஃபினேஷனே போதும், என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கறத கமெண்ட் செக்ஷன்ல போடுங்க. நீங்க என்ன சொல்றீங்கிறது எனக்கு கொஞ்சம் மோட்டிவேட்டிங்கா இருக்கும். ஓகேவா, ஓகே. ஸோ அவ்வளவுதான் நம்மளோட லங் கெப்பாசிட்டி அண்ட் லங் வால்யூம். நிறைய பேர் குழப்புவாங்க, அதனால நீங்க குழப்ப வேண்டாம். ஓகேவா, அதே மாதிரி இன்னொரு மார்க்ல எனக்கு ஒரு கொஸ்டின் வந்துருந்துச்சு. அதாவது ஒரு ஸ்பைரோமீட்டர்னால மேக்சிமம் எதை மேக்சிமம் அமௌண்ட் ஆஃப் ஏர் அது மெஷர் பண்ணுது. ஓகேவா, அப்போ அது என்ன ஏரா இருக்கும், என்ன கெப்பாசிட்டி ஆர் வால்யூமா இருக்கும் அப்படின்னு கேட்டா அது வைட்டல் கெப்பாசிட்டியா தான் இருக்கும். ஓகேவா, ஏன்னா உன்னால டைடல் வால்யூம் உன்னால மெஷர் பண்ணவே முடியாது. சாரி, டைடல் வால்யூம்ல ரெசிடுவல் வால்யூம் மெஷர் பண்ணவே முடியாது. ஸோ அப்போ அது போக மிச்சம் இருக்கிறது மேக்சிமம் என்னது, வைட்டல் கெப்பாசிட்டி தான். கரெக்டா? எஸ், அதுதான் உண்மையுமே. ஏன்னா நீ ஃபோர்ஸ்ஃபுல்லா எக்ஸேல் பண்ணிட்டு அதுக்கப்புறம் இன்ஹேல் பண்ற அப்படிங்கிறப்போ அதைத்தான் உன்னால மெஷர் பண்ண முடியும் ஸ்பைரோமீட்டர்னால. உள்ள இருக்கக்கூடிய ரெசிடுவல் வால்யூம் அதால மெஷர் பண்ண முடியாது. ஸோ இஃப் யூ கோ போத் லாஜிக்கலி அண்ட் ஃபார்முலா பேஸ்ட், உனக்கு ரெண்டுத்திலுமே ஆன்சர் வைட்டல் கெப்பாசிட்டி தான். ஓகேவா, இப்படி கூட கொஸ்டின்ஸ் வரலாம். ஓகே, ஹோப் திஸ் இஸ் யூஸ்ஃபுல் ஃபார் யூ. நம்ம என்சிஆர்டி ரீட் பண்ணிட்டு டக்குனு செஷனை முடிச்சிடலாம். ஓகேவா, ஓகே. அண்ட் ஐ நோ இன்னைக்கு ரொம்ப லேட்டாக தான் உங்களுக்கு வீடியோ அப்லோட் ஆகும். வெரி சாரி ஃபார் தட், பிகாஸ் ரெக்கார்டிங் கொஞ்சம் டிலே ஆயிருச்சு. ஓகேவா, டைடல் வால்யூம் என்ன, வால்யூம் ஆஃப் ஏர் இன்ஸ்பயர்ட் ஆர் எக்ஸ்பயர்ட் டியூரிங் நார்மல் ரெஸ்பிரேஷன். நார்மலா இது பண்றது அப்ராக்சிமேட்டா இது எவ்வளவு இருக்கும், 500 ml இருக்கும் பெர் மினிட்டுக்கு, 6800 ml பெர் மினிட். ஓகேவா, ஓகே. இன்ஸ்பிரேட்டரி ரிசர்வ் வால்யூம் எடுத்தா அது 2500 3000 ml. அது என்னது, ஒரு பர்சனால எவ்வளவு ஃபோர்ஸ்ஃபுல்லா இன்ஸ்பயர் பண்ண முடியுங்கிறது. அதே மாதிரி ஒரு பர்சனால எவ்வளவு ஃபோர்ஸ்ஃபுல்லா எக்ஸ்பயர் பண்ண முடியுங்கிறது நம்மளுடைய எக்ஸ்பிரேட்டரி ரிசர்வ் வால்யூம். அது 1000 to 1100 ml. ரெசிடுவல் வால்யூம் எடுத்தோம்னா வால்யூம் ஆஃப் ஏர் ரிமைனிங் இன் லங்ஸ், அது 1100 to 1200 ml. இது வால்யூம் ஆஃப் ஏர் ரிமைனிங் இன் லங்ஸ். ஓகேவா, ஓகே. பை ஆடிங் அப், இதுல ஒரு சில ரெஸ்பிரேட்டரி வால்யூம் ஆட் பண்ணி அந்த காம்பினேஷன் நீ உருவாக்குறது தான் ரெஸ்பிரேட்டரி கெப்பாசிட்டிஸ். ஓகேவா, இது உனக்கு கிளினிக்கல் டயக்னோஸ்டிக்ஸ்ல நிறைய ஹெல்ப் பண்ணும். அதாவது உனக்கு லங் சம்பந்தப்பட்ட விஷயங்கள், லங் சம்பந்தப்பட்ட வாட் இஸ் இட், அந்த டிசீசஸ் அதெல்லாம் நீ படிக்கும்போது உனக்கு இது ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். ஓகேவா, இப்போ லங்ஸ்குள்ள ஏதாவது ஃப்ளூயிட் ஃபில் ஆயிடுச்சுன்னா அது ஒரு அமௌண்ட் ஆஃப் வால்யூமை பிடிச்சிக்கும். ஸோ அப்பனால ஒன்று மேக்ஸிமம் இன்ஹேல் பண்றது குறையும். ஓகேவா, நிமோனியாலலாம் உங்களுக்கு கேஸ்ல பாத்தீங்கன்னா உங்களுக்கு லங்ஸ்குள்ள அந்த ஆல்வியோலிக்குள்ள உங்களுக்கு ஃப்ளூயிட் உள்ள வந்துடும். ஓகேவா, ஃப்ளூயிடா நிறைஞ்சிரும். ஸோ அப்போ உங்களுக்கு அந்த டைம் ஃப்ளூயிடே ஒரு வால்யூம் பிடிச்சிருச்சு அப்படிங்கிறப்போ அப்போ உனக்கு டோட்டல் இந்த இஆர்விலையோ இல்ல ஏதோ ஒரு விஷயத்துல கண்டிப்பா ஒரு டிஸ்கிரபன்சி வரும். கரெக்டா, ஒரு சேஞ்ச் வரும், ஒரு மாற்றங்கள் வரும், ஒரு பாதிப்பு ஏற்படும். கரெக்டா, அந்த வால்யூம்ல. ஸோ அதை வச்சு ஓகே அப்ப இவனுக்கு லங்ஸ்குள்ள ஏதோ ஃபில் ஆயிருச்சு அப்படிங்கிற மாதிரி கால்குலேட் பண்ணிக்கலாம். ஸோ இந்த மாதிரி எனக்கு தெரிஞ்சதுல இது ஒண்ணு. ஓகேவா, இது போக இந்த மாதிரி நிறைய யூசஸ் இருக்கலாம். ஓகேவா, ஓகே. இன்ஸ்பிரேட்டரி கெப்பாசிட்டி என்னது, டோட்டல் வால்யூம் a person can inspire after நார்மல் எக்ஸ்பிரேஷன். ஓகேவா, நார்மலா எக்ஸ்பயர் பண்ண அப்புறம் எவ்வளவு இன்ஹேல் பண்ண முடியும் அப்படிங்கிறது. ஓகே, இது டிவி பிளஸ் ஐஆர்வி. ஓகேவா, டிவி பிளஸ் ஐஆர்வி. இது இசி எடுத்தோன்னா டிவி பிளஸ் இஆர்வி. ஓகேவா, ஓகே. டோட்டல் வால்யூம் a person can expire after நார்மல் இன்ஸ்பிரேஷன். ஓகே. ஃபங்க்ஷனல் ரெசிடுவல் கெப்பாசிட்டி, வால்யூம் ஆஃப் ஏர் that will remain in lungs after நார்மல் எக்ஸ்பிரேஷன். நார்மல் எக்ஸ்பிரேஷன் அடுத்து எவ்வளவு லங்ஸ்ல மிச்சம் இருக்கும், இஆர்வி பிளஸ் ஆர்வி இருக்கும். ஓகேவா, ஓகே. இது வைட்டல் கெப்பாசிட்டின்னு எடுத்தோம்னா அது என்னது, இஆர்வி பிளஸ் டிவி பிளஸ் ஐஆர்வி. அதாவது மேக்ஸிமம் வால்யூம் ஆஃப் ஏர் a person can breathe in after a forced expiration.
ஃபோர்ஸ்ஃபுல்லா அவன் வெளியே விட்டக்கப்புறம் எவ்வளவு ஏர் அவனால உள்ள இழுக்க முடியும் அப்படிங்கிறது தான் என்னது வைட்டல் கெப்பாசிட்டி. அடுத்து டோட்டல் லங் கெப்பாசிட்டின்னு எடுத்தோம்னா டோட்டல் வால்யூம் ஆஃப் ஏர் இன் லங்ஸ், ஓகேவா அப்படின்னு நீ சொல்லலாம். இல்லனா டோட்டல் வால்யூம் ஆஃப் ஏர் அகாமடேட்டட் இன் தி லங்ஸ் அட் தி எண்ட் ஆஃப் ஃபோர்ஸ்டு இன்ஸ்பிரேஷன். நீ ஃபுல் ஃபோர்ஸோட இன்ஸ்பயர் பண்ணக்கப்புறம் உனக்கு எவ்வளவு மிச்சம் இருக்கும், லங்ஸ்ல எவ்வளவு வால்யூம் இருக்கும் அப்படிங்கிறது தான் இது. ஸோ அது வந்து மிச்சம் இருக்கக்கூடிய ஆர்வி, எப்பவுமே மிச்சம் இருக்கக்கூடிய ஆர்வி பிளஸ் அதுக்கு அடுத்து இஆர்வி. இப்ப நம்ம அந்த சென்டர் லைனுக்கு வந்துட்டோம். இதுக்கு மேல டிவி, டிவிக்கு மேல நம்மளோட ஐஆர்வி, ஓகேவா? ஓகே. இல்லைன்னா நீ இதை எப்படி சொல்லலாம், வைட்டல் கெப்பாசிட்டி பிளஸ் ரெசிடுவல் வால்யூம்னு சொல்லலாம், ஓகேவா? ஏன்னா வைட்டல் கெப்பாசிட்டில உனக்கு ஆர்வி மட்டும் இருக்காது, ஓகேவா? இங்க ஆர்வி நீ சேர்த்துட்ட, இப்படியும் சொல்லலாம், ஓகேவா? ஓகே, நான் வேணா ஒண்ணு பண்றேன், உங்களுக்கு அந்த சார்ட்டை ஒரு காப்பி போட்டு இங்க வச்சிடுறேன், ஓகேவா? ஸோ தட் நீங்க ரிவைஸ் பண்ணும்போது டக்குன்னு பார்த்து ரிவைஸ் பண்றதுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும், ஓகேவா? ஏன்னா மேபி உங்கள புது எடிஷன் புக் இல்லாதவங்க இந்த நோட்ஸை கூட நீங்க பார்த்து ரிவைஸ் பண்ணிட்டு இருக்கலாம், இதுல இருக்கிற என்சிஆர்டி பேஜஸ் கூட. ஸோ அப்படி ரிவைஸ் பண்ணும்போது உங்களுக்கு இது யூஸ்ஃபுல்லா இருக்கும், ஓகேவா? நான் இங்க பேஸ்ட் பண்ணிடுறேன். எங்கது, இங்க தானே பேஸ்ட், பட் இதை சுருக்கணும். ஷார்ட் பண்ணா தெரியுமாங்கிறது தெரியல. ஐ திங்க் கைஸ் இது இடம் பத்தாதுன்னு நினைக்கிறேன். எஸ், உங்களுக்கு இது தெரியாது, பட் கொஞ்சம் ஷார்ட் பண்ணி தான் பார்ப்போமே. ஓகே, நான் என்ன எழுதியிருக்கேங்கிறது தெரியல. ஒரு வழி இருக்கு, வெயிட் a செகண்ட். இது எல்லாத்துக்கும் சாரி அண்டு, ஒரு நிமிஷம். சேஞ்ச் ஸ்டைல், பெண்ணோட சைஸ் வந்து 2:1 ஆக்கிடலாம். டன். ஓகே, இப்போ உங்களுக்கு கலர் கோடிங் போயிருச்சு இல்ல? அண்டு பென் சைஸை மட்டும் எப்படி குறைக்கிறதுன்னு தெரியலையே கைஸ். சேஞ்ச் ஸ்டைல்ல போய் பெண்ணோட சைஸை மட்டும் குறைச்சோன்னா இதுவும் மாறிடும், ரைட்? சரி, ஓகே கைஸ், நான் அண்டு பண்ணிட்டு வெயிட் a செகண்ட். நான் உங்களுக்கு எழுதி இருக்கிறது தானே, கொஞ்சம் டைம் ஸ்பெண்ட் ஆனாலும் பரவாயில்ல, ஓகேவா? சேஞ்ச் ஸ்டைல் ரெட் கலர் தான், டன். அடுத்து சேஞ்ச் ஸ்டைல், சேஞ்ச் ஸ்டைல், டன். அப்படியே சேஞ்ச் ஸ்டைல், டன். சேஞ்ச் ஸ்டைல், டன். ஜஸ்ட் வெயிட் ஃபார் a seconds. சேஞ்ச் ஸ்டைல், டன். நான் உங்களுக்கு டக்குன்னு மாத்திடுறேன், ஓகேவா? டன். சேஞ்ச் ஸ்டைல், டன். சேஞ்ச் ஸ்டைல், டன். அவ்வளோதான், ஆல்மோஸ்ட் முடிச்சிட்டோம். சேஞ்ச் ஸ்டைல், டன், ஓகேவா? எல்லாத்தையும் மாற்றியாச்சு, ஓகேவா? ஸோ இந்த டிவியை கொஞ்சம் கீழே இழுத்து வைப்போம். ஓகே, ஓகேவா உங்களுக்கு? ஸோ இப்போ உங்களுக்கு நீங்கள் ரிவைஸ் பண்ணணும்னா டக்குன்னு இதை பார்த்து ரிவைஸ் பண்ணிடலாம், ஓகேவா? ஓகே, ஸோ வித் திஸ் நம்ம செஷனை முடிச்சுக்கலாம். ஹோப் உங்களுக்கு இந்த செஷன் யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நம்புறேன். உங்களுக்கு கஷ்டப்பட்டு டயக்ராம்லாம் போட்டிருக்கேன், ஐ மீன் சார்ட்லாம் போட்டிருக்கேன். ஸோ அந்த சார்ட் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கா இல்லை எப்படி அப்படிங்கிறத எனக்கு கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள், ஓகேவா? ஓகே, ஸோ இவ்வளோ நேரம் பொறுமையாக உட்காந்து பார்த்ததுக்கு மிக்க நன்றி. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். ப்ளீஸ் லைக் டு அவர் வீடியோஸ், சப்ஸ்கிரைப் டு அவர் சேனல் அண்ட் ஷேர் இட் வித் யுவர் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ தட் எங்களுக்கு ஒரு மோட்டிவேஷனாக இருக்கும், உங்களுக்கு இன்னும் புதுசாக எனர்ஜெட்டிக்காக எக்ஸைட்டிங்காக ஏதாவது கொண்டு வரணும் அப்படின்னு தோணும். ஹோப் யூ கேஸ் வில் டூ தட். அண்ட் உங்கள் ஃப்ரெண்ட்ஸோட இதை ஷேர் பண்ணி விடுங்க, உங்களோட சக ஆஸ்பிரன்ஸோட ஷேர் பண்ணுங்க, ஓகேவா? ஸோ தட் உங்களுக்கு அவங்களுக்கும் ஒரு ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். அண்ட் அதே மாதிரி அவங்களுக்கு ஏதாவது சோர்ஸ் கிடைச்சுன்னா உங்களுக்கு ஷேர் பண்ணுவாங்க, ஓகேவா? ஓகே, அண்ட் உங்களுக்கு அதே மாதிரி எந்த ஒரு ஃபீட்பேக்கோ இல்லை கமெண்ட்டோ இல்லை குவெரி ஏதாவது இருந்தாச்சோ எதுவாக இருந்தாலும் நீங்க கமெண்ட் செக்ஷன்ல போடுங்க. நான் எப்போ பார்க்குறேனோ கண்டிப்பா அட் தட் டைம் ஐ ரிப்ளை டு தட், ஓகேவா? ஓகே, ஸோ நெக்ஸ்ட் லெக்சர்ல பார்க்கலாம். பாய். நெக்ஸ்ட் லெக்சர்ல எனக்கு தெரிஞ்ச சாப்டரே முடிச்சிருவோம், ஓகேவா? இது கம்பேரிட்டிவ்லி சின்ன சாப்டர் தான், 12 பேஜ் உள்ள சாப்டர் தான், ஓகேவா? ஓகே, பாய்.